ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்து என்னன்னா அதிகமான வந்து பார்த்தோன்னா இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின் அதிகமாக வரும். இந்த டாபிக்ல இருந்து நம்ம எப்படி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அதிகமான டாபிக்ஸ் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான் இந்த டாபிக்ல இருந்து வரும். ஐஎன்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஆரம்ப கால அரசியல் சங்கம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல? ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் டாபிக்ல வரட்டும். ஐஎன்எம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி தொடங்கின அரசியல் கட்சிகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே தானே? சரி, இந்திய தேசிய காங்கிரஸ் முன் தொடங்கப்பட்ட ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எதுக்காண்டி தொடங்கினாங்க? ஃபர்ஸ்ட் அரசியல் சங்கங்கள் எதுக்காண்டி ஐஎன்சி முன்னாடி தொடங்கினாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யார் தொடங்கினாங்கன்னா வசதி படைத்த பிரபுக்கள் மட்டும் தொடங்கினாங்க. ஸோ வெல்தி பிசினஸ் மேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த அசோசியேஷன் தொடங்கியிருப்பாங்க. இல்லைன்னா உள்ளூர் பிரச்சனை லோக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தொடங்கியிருப்பாங்க. ஸோ பின்னாடி என்ன ஆச்சுன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபேவரா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அசோசியேஷன் தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ கேட்கலாம், என்ன காரணத்துக்காண்டி ஐஎன்சி வந்து தொடங்கப்பட்டுச்சு? ஐஎன்சிக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வசதி படைத்த பிரபுகள் தொடங்கினாங்க. எதுக்குன்னா அவங்களோட பிசினஸ் காண்டி, அவங்க பிசினஸ் காண்டி தொடங்கியிருப்பாங்க. அடுத்து உள்ளூர் அண்ட் பிரதிநிதி தன்மைக்காண்டி தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் 19th சென்ச்சுரி என்ன ஆச்சுன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், டீச்சர்ஸ் சொல்லிட்டு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணா அவங்க சம்பந்தப்பட்ட அசோசியேஷன் தொடங்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன். டிஎன்பிசி கொஸ்டின் பா. ஸோ இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கப்பட்ட கொஸ்டின். பங்க பாஷிகா பிரகாஷிகா சபா, பங்க பாஷா பிரகாஷிகா சபான்னு சொல்லுவாங்க. 1836 தொடங்கப்பட்டது. இது யாரு தொடங்குறது அப்படின்னா, இங்க தனி எழுதி போறேன் பாருங்க. இது யாரு தொடங்குனா ராஜாராம் ராயோட ஆதரவாளர்கள், ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பங்க பாஷிகா பிரகாஷிகா சபாவை தொடங்கியிருப்பாங்க. அது என்ன சார் பங்க பாஷிகா அப்படின்னா, பங்கான்ற பெங்கால் பாஷியானா அந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது. பிரகாஷிகா சபா, அந்த சபா தான் வந்து பார்த்தோம்னா 1836 தொடங்கும். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. இது எந்த வருஷம் தொடங்கணும்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1836 பங்க பாஷா பிரகாஷிகா சபா தொடங்கினாங்க. இதை வந்து தொடங்குறது வந்து யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்கள், அட்கரன் ஆதரவாளர்கள், அவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து எங்க சார் இந்த சங்கம் தொடங்கினா அப்படின்னா பெங்கால். ஸோ பெங்கால்னாலே பெங்கால் தான். அதுக்கப்புறம் இதுல யாரெல்லாம் இருந்தா முக்கியமான ஆள் அப்படின்னா ராம் கோபால் கோஷ் சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் பீலி சந்த். இவங்க பேர்லாம் தேவையில்லை. இதுல யாருன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் ஆதரவாளர்கள், அவங்க தான் தொடங்கினாங்க. என்ன காரணத்துக்காண்டி தொடங்கினாங்க? இவங்க மோட்டோ என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், பத்திரிகை சுதந்திரம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா பத்திரிகையில் ஆதிக்கம் செலுத்தினாங்க, இவங்களை வளரவே விடல. ஸோ இந்தியன் லாங்குவேஜ்ல பப்ளிஷ் பண்ணவும் விடல. ஸோ அதனால என்ன பண்ணானா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ன்னு விஷயத்த முன் வச்சாங்க. பத்திரிகை சுதந்திரம் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த அசோசியேஷன் கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜமீன்தார் வந்து இஷ்டத்துக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான் ஃபார்மஸை. யார் அடிச்சுன்னா ஃபார்மஸை போட்டு அடினே அடிச்சான். என்ன முறைப்படி அப்படின்னா 3 முறை இருந்துச்சு இந்தியால. ஜமீன்தார் முறை, ராயத்வாரி முறை, மகள்வாரி முறை, 3 முறை இருந்துச்சு. இந்த 3மே வந்து பார்த்தோன்னா லேண்ட் ரீஃபார்ம் சிஸ்டம். இது 3மே வந்து பார்த்தோன்னா லேண்ட் ரீஃபார்ம் சிஸ்டம். இதுல ஜமீன்தார் என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தார் முறை சேர்ந்த ஜமீன்தார் என்ன பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸ் ரொம்ப சப்ரஸ் பண்ணாங்க. யார் சப்ரஸ் பண்ணாருன்னா ஃபார்மர்ஸ் ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்க சொல்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த அசோசியேஷன் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பத்திரிகை சுதந்திரம், 2வது விஷயம் வந்து பார்த்தோன்னா ஜமீன்தார்ட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஜமீன்தார் போட்டு இஷ்டத்துக்கு அடியடி அடிக்கிறாங்க, எங்களுக்கு பேசிக் நெசசிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 விதமான கோரிக்கையை இந்த அசோசியேஷன் வைக்கிறாங்க. ஸோ புரியுதா பாருங்கப்பா? ஸோ புரியுதா? இந்த அசோசியேஷன் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சு வந்து பார்த்தோன்னா பங்க பாஷிகா பிரகாஷிகா சபான்னு சொல்லுவாங்க. 1836 ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கல்கட்டால ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிச்சா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஆதரவுல ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா 10 பத்திரிகை சுதந்திரம், அதுக்கப்புறம் ஜமீன்தார்ட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஃபார்மர்ஸ்க்கு. இதுதான் அதோட ஆப்ஜெக்டிவ். சரிங்களா? இது தெரிஞ்சா போதும். அடுத்தது என்ன சார்னா பெங்கால் லேண்டோட சொசைட்டி. சரிங்களா? பார்ப்போம். 1837 தொடங்கியிருப்பாங்க. இதோட பவுண்டரி யாருன்னா தரக்நாத் தாகூர். இதோட பவுண்டரி யாருன்னா தரக்நாத் தாகூர். சரிங்களா? கொல்கட்டால ஆரம்பிச்சிருப்பாரு. இது என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் முன்னாடி அசோசியேஷன் பார்த்தோம். பங்க பாஷிகா பிரகாஷ் சபா என்ன சொன்னாங்க, ஜமீன்தார்ட்ட இருந்து பாதுகாப்பு சொல்லி யார் கோரிக்கை வச்சிருப்பா? ஃபார்மர்ஸ் கோரிக்கை வச்சிருப்பாங்க. இது வந்து எதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜமீன்தாரோட ரைட்ஸை பாதுகாக்க ஆரம்பிக்கப்பட்டது. இது ஃபுல்லாவே யாரும் ஜமீன்தார் தான் இருப்பாங்க. இது ஃபுல்லாவே யார் இருப்பாங்க? ஜமீன்தார் இருப்பாங்க. ஜமீன்தார் ரைட்ஸ் காண்டி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இது.
ஜமீன்தாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், ஃபார்மர்ஸ் வந்து ஜமீன்தார் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜமீன்தாருக்காண்டி உருவாக்கப்பட்ட அசோசியேஷன் தான் அசோசியேஷன். இது ஒரு இன்னொரு பேர் என்னன்னா ஜமீன்தார் அசோசியேஷன் சொல்லுவாங்க. பெங்கால் லேண்ட் சொசைட்டிய என்ன சொல்லலாம், ஜமீன்தார் அசோசியேஷன், ஜமீன்தார் சங்கம் சொல்லுவாங்க. 1837 தொடங்கப்பட்ட அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா. நோட் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்தியா. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சங்கம் வந்து பார்த்தோம்னா இதுதான், ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்மா, தெளிவா நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து புக்ல இருக்காது, தெளிவா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பக்காவா நான் கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ பெங்கால் லேண்ட் ஓனர் சொசைட்டி, வங்காள நில உரிமையாளர் சங்கம், இவங்க எதுக்காண்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜமீன்தார் ரைட்ஸ் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதை ஃபவுண்டரியான தரக்நாத் தாகூர் 1837 ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சங்கம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சங்கம். புரியுதாமா? முதல் அரசியல் சங்கம். அடுத்து என்ன சார் அப்படின்னா, இதோட குறிக்கோள் என்ன? குறிக்கோள் அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா நில உரிமையாளர் இருந்தாங்களா பெங்கால்ல, அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறது தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இதுல முக்கியமா டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, ஃபர்ஸ்ட் ஜமீன்தார் அசோசியேஷன் எங்க ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன முறையில வந்து அவங்க போராடி இருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. அரசியலமைப்பு சார்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்து அரசியலமைப்புல போராட்டம் பண்ண சில உரிமை இருக்கு. அந்த அரசியல் மெத்தட்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஜமீன்தாருக்கு பாதுகாப்பு சொல்லி போராட்டம் பண்ணிருப்பாங்க. இதன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அசோசியேஷன் மூலமா ஜமீன்தார் ரைட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. நில உரிமையாளர் சங்கத்துக்கு வந்து பார்த்தா பாதுகாப்பு கொடுத்தாங்க. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க, சரிங்களா? இதுல நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெங்கால் லேண்ட் ஓனர் சொசைட்டி பார்த்தோம், வங்காள நில உரிமையாளர் சங்கம் சொல்லி பார்த்தோம். 1837 இதோட ஃபவுண்டரியான தரக்நாத் தாகூர். பிளேஸ் எங்கன்னா கல்கட்டால. மெம்பர்ஸ் வந்து முக்கியமான ராதாகாந்த் தாகூர், பிரசாந்த் குமார் தாகூர் தான் முக்கியமான ஆளு. இது எதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டா ஜமீன்தார் ரைட்ஸை பாதுகாக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்தியா. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சங்கம் எது? ஜமீன்தார் அசோசியேஷன் தான். ஜமீன்தார் அசோசியேஷன் தான். இது எப்படி போராட்டம் பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட், அரசியலமைப்பு சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள், அரசியலமைப்பு சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி என்ன பண்ணா, அரசியலமைப்பு பாதையிலே வந்து பார்த்தா போராட்டம் பண்ணனால அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஜமீன்தார் பாதுகாப்பு கொடுத்தாங்க. யார்ட்டு? ஃபார்மர்ஸ் வந்து. ஆப்போசிட் இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. புரியுதாமா? ரெண்டு அசோசியேஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்டாங்க, மேட்ச் ஆஃப் ஒன்ல கேட்டுறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தா 2022 குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கம்மா. 2022 குரூப் 1 கொஸ்டின் என்ன அப்படின்னா, குரூப் 1 கொஸ்டின்னா எம்என்ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்தியா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது சரியா தப்பா பாருங்க. எம்என்ஏ இஸ் அ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்தியா. எம்என்ஏனா இங்க பின்னாடி பார்ப்போம். எம்என்ஏன்ற ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி பார்ப்போம். எம்என்ஏன்ற ஒரு ஆர்கனைசேஷன் பின்னாடி பார்ப்போம். இது சரியா தவறா? இது தவறு. எது கரெக்டான ஆன்சர்னா ஜமீன்தார் அசோசியேஷன் தான் கரெக்ட். ஸோ இங்க வந்து ஜமீன்தார் அசோசியேஷன் வரும். இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, இங்க அதான் கொடுத்துருக்கேன். எங்க 2 பேரும் அந்த சண்டை. பங்கபாசிக பிரகாஷ் சாமி என்ன சொன்னாங்க, ஜமீன்தார்ட்டு எங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவன் என்ன சொன்னா, ஃபார்மர்ஸ் எங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது 1836 தொடங்கப்பட்டது. இது 1837 தொடங்கப்பட்டது. சரிங்களா? 1837 தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதோட ஃபவுண்டர் வந்து யாரா, ராஜாராமோட ஆதரவாளர்கள். சரிங்களா? ராஜாராமோட ஆதரவு. இதோட ஃபவுண்டர் தரக்நாத் தாகூர். புரியுதா? அவ்வளவுதான்ப்பா. ஏதோ ஒரே டேபிள்ல கொடுத்துருக்கேன். அடுத்து பெங்கால் பிரிட்டிஷ் பெங்கால் இந்தியன் சொசைட்டி, வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம். வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எப்ப தொடங்கினா அப்படின்னா 1843 தொடங்கினாங்கப்பா. 1843 யாரு ஃபவுண்டர்? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ஜார்ஜ் தாம்சன். ஜார்ஜ் தாம்சன். என்ன கேட்பாங்கன்னா இதுல இருந்து ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க, எந்த வருஷம் கேட்பாங்க. இது என்ன சார் அப்படின்னா, நல்லா பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் மக்கள் வாழ்ந்தாங்களா, அவங்களோட பரிதாப நிலைய பிரிட்டிஷ் மக்கள் சொல்றது. பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் மக்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால பிரிட்டிஷ்கே போய் அந்த லண்டன்ல, இது எங்க ஆரம்பிச்சு அப்படின்னா, லண்டன்ல ஒரு பிரான்ச் இருக்கும், பெங்கால் ஒரு பிரான்ச் இருக்கும்பா. பிரான்ச் வந்து பார்த்தா லண்டன்ல ஒன்று இருக்கும், பெங்கால் ஒன்று இருக்கும். பெங்கால் ஒன்று இருக்கும். பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட போய் இது மாதிரி இந்த அரசாங்கங்கள் எவ்வளவு கொடுமைப்படுதுன்னு சொல்றதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இது. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கேயே சொல்லுவாங்க, அவங்க மக்களை திரட்டுறதுக்காண்டி. ஸோ இது புரியுதாப்பா? ஸோ பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி எப்போ ஆரம்பிச்சா அப்படின்னா 1843 யார் ஆரம்பிச்சதுன்னா ஜார்ஜ் தாம்சன். ஜார்ஜ் தாம்சன். புரியுதா? இவர் யார் அப்படின்னா ராஜாராமோட ஃப்ரெண்டுப்பா. அதனாலதான் ஆரம்பிச்சிருப்பார். ராஜாராமோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரு இந்திய மக்களோட அவல நிலையை பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவார்.
ஸோ இந்த அசோசியேஷன் மூலமா லண்டன்லயும் பெங்காலையும் பிரான்ச் வச்சிருப்பாரு. ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், ரொம்ப முக்கியமான அசோசியேஷன் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். ஸோ இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அசோசியேஷன்பா, நல்லா கவனிச்சு. இது எப்படி சார் உருவாச்சு அப்படின்னா நல்லா பாருங்க. 1837 ஒரு அசோசியேஷன் உருவாச்சு சொன்னல, இப்பதான் சொன்னேன் ஜமீன்தார் அசோசியேஷன். ஞாபகம் இருக்கா? ஜமீன்தார் அசோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. வங்காள நில உரிமையாளர் சங்கம் சொல்லுவாங்க. வங்காள நில உரிமையாளர் சங்கம் சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? வங்காள நில உரிமையாளர் சங்கம் சொல்லி சொல்லுவாங்க. சரி, இவங்க இருப்பாங்க. இவங்க கூட யார் சேர்ந்துக்குன்னா பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. இந்த ரெண்டு அசோசியேஷன் தான் பின்னாடி வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு அசோசியேஷன் சேர்ந்து தான் பின்னாடி என்ன உருவாகுதுன்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் உருவாகுது. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனா உருவாகுது. புரியுதா? புரியுதா பாருங்கம்மா. ஸோ ஜமீன்தார் அசோசியேஷனும் அதான் லேண்ட் சொசைட்டியும் பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியும் சேர்ந்து தான் என்ன உருவாகுது? பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனா உருவாகுது. இதோட ஃபவுண்டர் யாருப்பா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். எதுக்கான இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க? என்ன பர்பஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. தனியா சட்டமன்றம் வேணும், ஜுடிஷியரி தனியா இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் தனியா இருக்கணும்னு சொல்லி இப்ப இருக்க மாதிரியே அவர் உருவாக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாரு. தனியா சட்டமன்றம் வேணும், நீதித்துறை இல்லாம தனியா சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ ஜுடிஷியல் இருந்து பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஆட்சித்துறைய நீதித்துறை இருந்து பிரிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல பிரிட்டிஷ்ல, அவங்களோட சேலரி குறைங்க. ஏன் சார் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் எங்க சேலரி போகுது? இந்தியன் அக்கௌண்ட்ல இருந்து சேலரி போகுது. இந்த பிரிட்டிஷ்ல வேலை பார்த்த எல்லாருக்குமே இந்தியன் அக்கௌண்ட்ல சேலரி போயிருக்கும். அதெல்லாம் குறைக்க சொல்லியிருப்பாரு. அடுத்தது சால்ட், உப்புக்கு போட்ட வரியும் ஸ்டாம்புக்கு போட்ட வரியும் குறைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கங்க. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்த அசோசியேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நிலப்பிரபுத்துவ சங்கம், ஸோ லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியும் பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி ரெண்டு சேர்ந்து தான் என்ன பின்னாடி உருவாச்சு? பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் உருவாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியா சட்டமன்றம் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாங்க. தனியா சட்டமன்றம் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் நீதித்துறையில இருந்து ஆட்சித்துறை பிரிக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. பிரிட்டிஷ்ல வேலை பார்த்தா ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சேலரி குறைக்க சொல்லியிருப்பாரு. அப்புறம் சால்ட் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் இருக்கும், அதுக்கு போட்ட வரியெல்லாம் ரத்து பண்ண சொல்லியிருப்பாரு. இதுதான் வச்ச கோரிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஐஎன்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னோடி இயக்கம் தான் இந்த பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன்லாம். சரியா? இந்த பெட்டிஷனை வந்து பார்த்தோன்னா எப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்டய சட்டம் 1853 அக்செப்ட் பண்ணாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கிங்க. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் வச்ச கோரிக்கையை எப்போ பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னா இது என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கொண்டு வந்தாங்கப்பா, இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. தனியா சட்டமன்றம் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டாவது கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணவே இல்லை. தனியா சட்டமன்றம் கொண்டு வந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பிரிச்சாங்க. இது ரெண்டு விஷயம் பண்ணாங்க. இந்த ரெண்டு விஷயம் பண்ணவே இல்லை. புரியுதாமா? இது வரைக்கும் புரியுதாமா? இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? பிரிட்டிஷ் அசோசியேஷன் புரியுதா? சரிம்மா, கிளியர் தானே? ஓகே. அடுத்து போலாம். சரி, அடுத்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், கிழக்கு இந்திய சங்கம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இது எங்க ஆரம்பிச்சாங்க? லண்டன்ல. இதுல எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்ப்பா. இதுல எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் மேட்ச் ஆஃப் ஆன்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவா கவனிச்சுங்க. ஸோ ஒரு 40 நிமிஷம் தான் கிளாஸ் இருக்கும். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இதோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இது யாரு ஃபவுண்டர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 1866 ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? இது எங்க ஆரம்பிச்சா? லண்டன்ல. எதுக்குப்பா லண்டன் ஆரம்பிக்கிறாரு? எதுக்கு லண்டன் ஆரம்பிக்கிறாங்கன்னா லண்டன்ல உள்ள இங்கிலாந்து பீப்புள்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு நல்லது பண்ண வைக்கிறது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் போட்டு அடியே அடிச்சான்ப்பா. யாரா? இந்தியன்ஸ். இங்க இருக்க மக்களோட சூழ்நிலை அங்கே தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயே போய் என்ன பண்ணோம்னா பாருங்க உங்க மக்கள் வந்து எங்களை எப்படி அடிக்கிறாங்க, எங்களை எப்படி அடிமைப்படுத்துறாங்க, எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேன், எங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்திய வெல்ஃபேர் காண்டி இங்கிலாந்து உள்ள மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி திசை திருப்புவார். எங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு நிராகரிங்க, புறக்கணிங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா பண்ணிருப்பாரு. யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த அசோசியேஷன் நிறைய வாட்டி கேட்குறாங்க. கிழக்கு இந்திய கம்பெனியோட நிறுவனர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1866 இங்கிலாந்து மக்கள்கிட்ட வந்து இந்திய நலனுக்காண்டி வந்து பார்த்தா ஆரம்பிக்கிற அசோசியேஷனா இது. சரிம்மா, நம்ம மாத்திடுவோம், கிளாஸ் டைமையும் மாத்திடுவோம். சரிங்களா? கண்டிப்பா மாத்திடுவோம்மா. சரிங்களா? நான் கடைசியை கேட்கிறேன்.
சரியா? அடுத்தது இந்தியன் லீக். இந்தியன் லீக் இந்தியன் லீக் வந்து பார்த்தோன்னா 1875ல சிஷிர் குமார் கோஷ் அப்படின்றவர் தொடங்கியிருப்பாரு. சிஷிர் குமார் கோஷ்னு சொல்லிட்டு 1875 தொடங்கியிருப்பாரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தேசியவாதுக்கான ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான்ப்பா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தேசிய உணர்வை பத்தி மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கொண்டு போன அசோசியேஷன் தான் இந்தியன் லீக். சரியா? இது யார் உருவாக்குனா? சிஷிர் குமார் கோஷ். நோட் பண்ணியே ப்ரீவியஸ் கொஸ்டின். எல்லாமே மேட்ச் ஆஃப் பண்ணல கேட்டுருக்காங்கப்பா. எல்லாமே மேட்ச் ஆஃப் பண்ணல கேட்டுருக்காங்க. மற்றபடி ஏன் நான் இந்த டீட்டெயில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் இது கொடுத்துட்டு இதை சம்மந்தப்பட்டு கேட்டானா நம்ம எல்லாருமே தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு இந்தியன்ஸ் என்ன பண்ண, அரசியல்னா என்னன்னு சொல்லி புரிய வச்சாரு. பட்டி போன்ற போட்டு பேசிட்டே இருப்பாரு. அரசியல் என்ன, இவங்க எப்படி நம்ம ரூல் பண்றாங்க, அதனால நம்ம என்ன டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட வந்து நாடகமா போட்டு சொல்றது, புக்கு மூலமா சொல்றது, எல்லா மக்கள்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. யாரு அப்படின்னா சிஷிர் குமார் கோஷ். புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்கம்மா. சரி, அடுத்தது பார்ப்போமா? அடுத்து என்ன அசோசியேஷன் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோசியேஷன் பா. இது மெயின்ஸ்ல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மெயின்ஸ் எல்லாம் கேட்டா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோசார்ட் படினாலே போதுப்பா, உங்க பேப்பர் சூப்பரா இருக்கும். அதனால ஃப்ளோசார்ட் அப்படியே எடுக்க வந்தேன். சரிங்களா? இந்த அசோசியேஷன் யார் உருவாக்கணும் அப்படின்னா 1876ல சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ் இவங்க 2 பேரும் உருவாக்கி, 2 பேருமே பக்கா நேஷனலிஸ்ட் பா. பக்கா நேஷனலிஸ்ட், ஒரு கிளியர் கட்டான ஐடியா உள்ள ஒரு பக்கா நேஷனலிஸ்ட். யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸும். இந்த ஆனந்த் மோகன் போஸை பத்தி எங்கேயாவது பார்த்துருக்குமாப்பா இதுக்கு முன்னாடி? அப்படின்னா சாதாரண சமாஜ் ஒன்று பார்த்து ஞாபகம் இருக்கா? சாதாரண சமாஜ் சொல்லி பார்த்து ஞாபகம் இருக்கா? பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியால பிரிஞ்சு 1872 கல்கட்டால சாதாரண சமாஜ்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்காமா? நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். சாதாரண சமாஜ்னு ஆரம்பிச்சிருப்பாரு. கேசவ பொண்ணு வந்து 16 வயசுல கல்யாணம் பண்ணனால அதுல பிரிஞ்சு வந்து சாதாரண சமாஜ்னு ஆரம்பிச்சிருப்பாரு 1878ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அடுத்து சுரேந்திர பானர்ஜி இவங்க 2 பேர் தான் அசோசியேஷன் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? 2 பேர் தான் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நோக்கம் ரொம்ப முக்கியமான, எல்லா மக்களையும் ஒண்ணு தட்டணும். ஃபர்ஸ்ட் நோக்கமே வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களையும் ஒண்ணு தட்டணும். எல்லா மக்கள்னா மெட்ராஸ் இருந்துச்சா? மெட்ராஸ் இருந்துச்சு. பாம்பே இருந்துச்சா? பாம்பே இருந்துச்சு, முக்கியமான நகரங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா டெல்லி இருந்துச்சா? டெல்லி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கல்கட்டா இருந்துச்சா? இதுல உள்ள எல்லா மக்களையும் யூனிஃபை பண்ணும். ஸோ மேப் வரைகிற பாருங்க, மேப் பாருங்க. ஸோ எல்லா சீட்டும் பிரிஞ்சிருந்தாங்க. இங்க டெல்லியில தனியா இருந்தாங்க, இங்க பாம்பேல இங்க தனியா இருந்தாங்க, இங்க பெங்கால் இங்க தனியா இருந்தாங்க, இங்க மெட்ராஸ் இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கணும், எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிட்டா இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ பெங்கால்ல இருந்து அந்த மக்கள் இருக்கணும், மெட்ராஸ்ல இருந்து அந்த மக்கள் இருக்கணும், பாம்பேல இருந்து அந்த மக்கள் இருக்கணும், டெல்லியில இருந்து அந்த மக்கள் இருக்கணும், நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சஸ் அந்த மக்கள் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்தியான்ற பேர் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் அசோசியேஷன், ஒரு கிளியர் கட் நேஷனல் ஐடியா ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் அசோசியேஷன். எல்லா ஊர்ல இருந்து ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1876 ஆரம்பிச்சிருப்பாங்கப்பா. சரி, இதுல வந்து இந்த சுரேந்திர பானர்ஜின்ற யாருன்னா ஐசிஎஸ் ஆபீசர் பா. ஆனா சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இவர் ஆனந்த் மோகன் போஸ் பக்கா பொலிட்டிஷியன் பா, பக்கா பொலிட்டிஷியன், கிளியர் கட்ட நேஷனல் ஐடியா உள்ள ஆளு. எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரா போய் திரட்டுவாங்க, ஊரா திட்டுவாங்க, மக்களோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா இருக்குவாங்க, மக்களோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா வைப்பாங்க. இவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா, இவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம், அதேதான் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சாங்க. இவங்க ஜுடிஷியரி ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இது ஃபர்ஸ்ட் இவங்க வச்ச கோரிக்கை. அப்புறம் நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன்ஸ், தேசியவாதம். இந்தியால தேசியவாதத்தை கொண்டு வாங்க, எல்லா மக்களும் யூனிஃபை பண்ணுங்க, எல்லா மக்களும் யூனிஃபை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி 2 விதமான கோரிக்கை யார் வச்சிருப்பா? சுரேந்திர பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸும் பண்ணிருப்பாங்க. புரியுதாமா? இந்த அசோசியேஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா எப்ப தொடங்கினாங்க, யார் தொடங்கினாங்க கேட்டிருக்காங்கப்பா. அதான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ காங்கிரஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனலிஸ்ட் ஐடியாவை கொண்ட ஒரு அசோசியேஷனா இருந்துச்சுப்பா. புரியுதாமா? சரி, அடுத்து போலாம். அடுத்து என்ன அசோசியேஷன் அப்படின்னா, பாம்பேல தொடங்கப்பட்ட, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்து இல்ல பெங்கால தொடங்கினதுப்பா. பாம்பேல தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பூன சர்வஜனிக் சபா 1870பா. இது தப்பா இருக்கு, 1870. நீங்க தனியா எழுதுற பாருங்க, பூன சர்வஜனிக் சபா. ஆயிரத்தி 1870. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்காப்பா?
ஒரு தலைவர் ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லி பார்த்தேன். 1870ல எம்ஜி ரானடே. யாருப்ப இந்த ஆளு? எம்ஜி ரானடே பத்தி ஏதாவது பார்த்துருக்கோமா? எம்ஜி ரானடே பத்தி பார்த்துருக்கோமா? ஞாபகம் இருக்கா? ஃபாதர் ஆஃப் வெஸ்ட் இந்தியன் ரிடென்ஷன்ஸ். வெஸ்டர்ன் இந்தியாவோட ரிடென்ஷன்ஸ் யார்? இவர் தான். மேற்கு இந்தியாவின் மறுமலர்ச்சி தந்தை யாரு? இவர் தான். ஞாபகம் இருக்கா? பிரார்த்தனா சமாஜம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எம்ஜி ரானடே தான் வந்து பார்த்தோம்னா பூர்ண சர்வஜனிகோட சபாவோட ஃபவுண்டர். இதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யாருக்காண்டி தொடர்னா பிளசன்ட் அண்ட் ட்ரைப்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ்காண்டி பாடுபட்டிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பா. இது வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எங்கன்னா பூனே தொடங்கியிருப்பாங்க. பிளசன்ட் அண்ட் எஸ்டி ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் இருப்பாங்களா, ட்ரைப்ஸ்காண்டியும் ஃபார்மர்ஸ் உரிமைக்காண்டியும் அவங்க அரசியல் உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்த பூர்ண சர்வஜனிக் சபா. 1870 ஆரம்பிப்பாங்க. இது ஆரம்பிச்சியானா மகாகோவிந்த ரானடே. மகாகோவிந்த ரானடே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுப்பா, நான் நோட் பண்ணிக்கோங்க. மகாகோவிந்த ரானடே. அடுத்தது என்ன அசோசியேஷனா? பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். பாம்பே ராஜதானி இயக்கம் சொல்லுவாங்க. 1885 தொடங்கப்பட்டது. சரியா? இது என்ன சார்? யார் தொடர்னா? ஃபக்ருதீன் தயாப்ஜி அண்ட் ஃபெரோக் ஷா மெஹ்தா அண்ட் கேடிஎல். இந்த 3 பேரும் நோட் பண்ணிக்க. பாம்பே பிரசிடென்ட் அசோசியேஷன் எப்ப ஆரம்பிச்சாங்க? இது கேட்டிருக்காங்க. 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அசோசியேஷன் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூனிஃபை தி பீப்புள் ஆஃப் பாம்பே. பாம்பேல எல்லா மக்களையும் பிரிட்டிஷ் எல்லாம் யூனிஃபை பண்ணணும். புரியுதாமா? சரி, அடுத்து பார்ப்போம். மெட்ராஸ் தொடங்கப்பட்ட பொலிட்டிக்கல் அசோசியேஷன். இது நம்ம யூனிட் 8லயே வரும். சரிங்களா? சரி, யூனிட் 6லயே வரும், யூனிட் 3லயே வரும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். என்னப்பா? மெட்ராஸ் சுதேசி சங்கம். பெங்கால் லேண்ட் அசோசியேஷன். இதுவும் பொலிட்டிக்கல் அசோசியேஷன். ஆமா, கரெக்ட் தான்மா. பெங்கால் லேண்ட் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் அசோசியேஷன். சரிங்களா? சரி, ஓகே. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை சுதேசி வாசிய சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். நான் கடைசியா ஒரு அவுட்லைன் மறுபடியும் கொடுக்குறேம்மா, பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை சுதேசி வாசியல் சங்கம். இது எப்ப ஆரம்பிச்சா அப்படின்னா 26 பிப்ரவரி 1852. 26 வந்து பார்த்தீங்கன்னா 52. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், யார் ஃபவுண்டர் பா? இது லக்ஷ்மி நரசு செட்டியார். லக்ஷ்மி நரசு செட்டியார். இவர் தான் ஃபவுண்டர். இவரை பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? லக்ஷ்மி நரசு செட்டியார் பத்தி ஏதாவது தெரியுமா? இங்க எழுதிருங்க பாருங்க. லக்ஷ்மி நரசு செட்டியார் இவர் தான் ஃபவுண்டர். இவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஆக்சுவலா ரொம்ப பாப்புலரான ஒரு பிசினஸ் மேனு. கிரசன்ட்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தனியா வச்சிருப்பாரு. மக்கள் உரிமைகள் பயங்கர போராட்டம் பண்ணுவார். யாரோட உரிமைக்காண்டி அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகள், அப்புறம் வணிகர்கள், ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். இவங்க 3 பேர் உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் யாருன்னா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். இந்த 3 பேர் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் காலத்துல ஒடுக்கப்படுறாங்க, அதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரியா? அடுத்து என்ன சார் போராட்டம் பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ ஆபீசர்ஸ் இருப்பாங்கப்பா. சரியா? இந்த ரெவன்யூ ஆபீசர்ஸ் வந்து பார்த்தோன்னா வலுக்கட்டாயமா வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் போடுவாங்க. ரெவன்யூ ஆபீசர் வருவாய் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தோன்னா வலுக்கட்டாயமா டாக்ஸ் போடுவாங்க. யார் மேல டாக்ஸ் போடுவாங்க? ஃபார்மர்ஸ் மேல போடுவாங்களா? இது வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னா லட்சுமி நரசு செட்டியார். இது மூலமா போட்ட டாக்ஸ் தான் என்னது? டார்ச்சர் கமிஷன். நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. டார்ச்சர் கமிஷன் யாரோட இது மூலமா போடப்பட்டதுன்னா எம்என்ஏ மூலமா 1854 போட்டிருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மெட்ராஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட முதல் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் என்னன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். இதோட ஃபவுண்டர் என்னன்னா லட்சுமி நரசு செட்டியார். சரிங்களா? கஜலு லட்சுமி நரசு செட்டியார் 20 பிப்ரவரி 26 26 பிப்ரவரி 1852 ஆரம்பிக்கப்பட்டாங்க. இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருந்தாலும் மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர், ஃபார்மர்ஸ். ஏன்னா இவங்க உரிமைக்காண்டி யாரு போராட்டம் பண்ணா? லட்சுமி நரசு செட்டியார் போராட்டம் பண்ணார். சரியா? லட்சுமி நரசு செட்டியார் போராட்டம் பண்ணார். யாரு மேல வலுக்கட்டாயமா டாக்ஸ் போட்டாங்கன்னா ஃபார்மர்ஸ் மேல வலுக்கட்டாயமா டாக்ஸ் போட்டாங்க. இது எதிர்த்து ஒரு கமிஷன் போட்டாங்க. என்ன கமிஷன்? டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டாங்க. டார்ச்சர் கமிஷன் சொல்லிட்டு 1854 போட்டாங்க. 1854 போட்டாங்க. இதன் மூலமா இந்த வலுக்கட்டாயம் வாங்குற வரியை ரத்து பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் டார்ச்சர் ஆக்ட். 1862 அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோமா, யூனிட் 6 வருது, கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வலுக்கட்டாயம் யார் மேல டாக்ஸ் போடுவாங்க? ஃபார்மர்ஸ் மேல டாக்ஸ் போடுவாங்க. அதை விசாரிக்க போடப்பட்ட ஆணையம் தான் இது டார்ச்சர் கமிஷன்.
டார்ச்சர் காமிச்சு சொல்லுவாங்க. 1854 போட்டிருப்பாங்க. இதன் மூலமா சித்திரவதை சட்டத்தை அபாலிஷ் பண்ணாங்க. டார்ச்சர் ஆக்ட் சித்திரவதை சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சித்திரவதை சட்டத்தை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? சரி, அடுத்து என்ன சார் பண்ண அப்படின்னா, இவங்க யார் இருந்து குரல் கொடுத்தாங்கன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸ் இருக்காங்களாமா. இவங்க வேற என்னப்பா கிறிஸ்டின் மிஷனரிஸ் வேலை, இந்தியாவில் வந்து கிறிஸ்டியானி ஸ்ப்ரெட் பண்றதா. நிறைய ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டியானி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க எதுவும் சண்டை போட்டிருப்பாங்க. எகேன்ஸ்ட் இவங்க எதுவும் சண்டை போட்டிருப்பாங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஒரு 50,000 பேர்ட்ட சைன் வாங்கி பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா குயின் விக்டோரியாட்ட. சாரி எலிசபெத் ராணிட்ட வந்து பார்த்தோன்னா விக்டோரியா ராணிட்ட வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருப்பாங்க, பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 50,000 பேர் சைன் வாங்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தோன்னா எகேன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது நோட் பண்ணிக்கோங்க. எந்த அசோசியேஷன் சார்பா பெட்டிஷன் சைன் வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக சைன் வாங்கி குயின் விக்டோரியா கொடுக்கப்பட்டனா எம்என்ஏ உள்ள எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெட்டிஷன் மாதிரி இருக்கும்பா. அந்த பெட்டிஷன் எல்லாம் சைன் போட்டு இவங்க ஈஸ்ட் இந்தியா பண்ண எல்லா கொடுமையும் என்ன பண்ணிருப்பாங்க, குயின் விக்டோரியா போய் பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணமே யாரு, இவதான் மெயின் கல்பிரிட், இவதான் நம்பர் 1 அப்படின்ற அப்பதான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பெட்டிஷன் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. புரியுதாமா? ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்படி பண்றதுக்கு காரணமே யாரு, விக்டோரியா தான். புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சங்கா, மெட்ராஸ் மகாஜன சபா. சரிங்களா, மெட்ராஸ் மகாஜன சபா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 16 மே 1884 ஆரம்பிக்கப்பட்டது. சரியா, இதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். சரியா, அடுத்து யார் அப்படின்னா ஆனந்த சாகர். இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஃபவுண்டர். ஆனந்த சாகர், அப்புறம் வீர ராகவாச்சாரியர். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆளு, நோட் பண்ணிக்கங்க. இது 3 பேருமே ஃபவுண்டர் தான். வீர ராகவாச்சாரி, சரியா, 3 பேர் ஃபவுண்டர். இது வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் பா. சவுத் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷன். கிளியர் கட்டான நேஷனல் ஆர்கனைசேஷன் போது எல்லாரும் ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்ராஸ், ஆந்திர பிரதேஷ், மெட்ராஸ் பிரசிடென்சி உள்ளவங்க, கர்நாடகாவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா கிளியர் கட்டா ஐடியாலஜி சொல்லி கொடுப்பாங்க. என்ன ஐடியாலஜி, எப்படி பிடித்து சண்டை போடணும், எப்படி வந்து பார்த்தோன்னா ஃபைட் பண்ணணும், எல்லாத்தையுமே கிளியர் கட்டா சொல்லி கொடுப்பாங்க. ஐடியாலஜி உருவாக்குவாங்க. கிளியர் கட்டா என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி உருவாக்குவாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் உருவாக்குவாங்க. அதுதான் இதோட வேலை. மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 16 மே 1884. இதோட ஃபவுண்டர் ஜிஎஸ் ஐயர், ஆனந்த சாகர், வீர ராகவாச்சாரியர். இவங்க 3 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கிளியர் கட் நேஷனல் ஐடியா சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து பின்னாடி வந்து சண்டை போட வருவாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அதுக்கான ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷன். புரியுதாமா? சரி, பார்ப்போம். ஸோ ப்ரீ கேங்கஸ் கேம்பெயின் இது எல்லாமே இது புரியுதாப்பா? இதுவரை எல்லா அசோசியேஷன் பார்த்துருவோம்ப்பா. மேக்ஸிமம் எல்லா அசோசியேஷனும் பார்த்துருவோம். இவ்வளவுதான்ப்பா. இதை தாண்டி எதுவும் வராது. புரியுதாமா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அசோசியேஷன் மட்டுமே, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா பங்க பாஷிகா பிரகாசிக சபான்னு சொல்லி பார்த்தோம். 1836 உருவாக்கப்பட்டது. கல்கட்டா தான் கேபிட்டல். இதுல வந்து பார்த்தோன்னா யார் முக்கியமான ஆளுனா அப்படின்னா ராஜாராமோட ஆதரவாளர் தான் இதோட ஃபவுண்டர்ஸ். சரியா, என்ன சார் பேசினாங்க, என்ன சார் இவங்க பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், பத்திரிகை சுதந்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார் சும்மா உங்களை அடிக்கிறான் சார், இவங்க வந்து லூசு பயலா இருக்கான் சார், ஜமீன்தார் சும்மா வந்து யார் அடிக்கிறா, ஃபார்மர்ஸ் அடிக்கிறான் சார்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பெட்டிஷன் கொடுக்குறான். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுப்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கவர்மெண்ட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சரியா, கொடுக்குறாங்க. அதுக்கான ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் இந்த அசோசியேஷன். அடுத்தது பெங்கால் லேண்டோஸ் சொசைட்டி. இது வந்து பார்த்தோன்னா ஜமீன்தார உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன். இது ஜமீன்தாரோட ரைட்ஸ் உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷன் பெங்கால் லேண்ட் ஹோல்ட் சொசைட்டி. இதோட ஃபவுண்டர் யாரா தரக்நாத் தவுர். டிஎன்பிசி கொஸ்டின் பா. இதோட ஃபவுண்டர் யாரா தரக்நாத் தவுர். கொல்கட்டால ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எதுக்காண்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவிய பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பார்ட்டி நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சங்கம் இதுதான் எது, ஜமீன்தார் அசோசியேஷன். ஜமீன்தார் அசோசியேஷன் ஒண்ணுதான், பெங்கால் லேண்ட் அசோசியேஷன் ஒண்ணுதான். ஜமீன்தார் அசோசியேஷன் ஒண்ணுதான், பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டினால ஒண்ணுதான். நோட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. சரியா, இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இதுதான். சரியா, ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தலாம். சரிங்களா, அப்ப நம்ம திருப்பி வீடியோ பார்ப்போம், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துங்க. சரிங்களா, ஸோ
ஃபர்ஸ்ட் பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன் இந்தியா. சரியா? இது எப்படி நம்ம குரூப் ஒன்ல கேட்டு 2021 அப்படின்னா இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் எம்என்ஏன்னு சொல்லி கொடுத்துறாங்க. மெட்ராஸ் சுதேசி இயக்கம் சொல்லி கொடுத்துறாங்க. இது தப்பு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஆனா ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் என்னது? ஜமீன்தார் அசோசியேஷன். ஜமீன்தார் அப்படின்னா இந்தியா ஆரம்பிக்கிற முதல் அரசியல் கட்சி. சரியா? அரசியல் கட்சி. சரி, இவங்க என்ன சார் பண்ணா அப்படின்னா நில உரிமையாளர்கள் ஜமீன்தார் இருக்காங்களே அவங்கள பாதுகாத்தாங்க. யார்கிட்ட இருந்து? ஃபார்மர்ஸ்ல இருந்து. இது அப்படியே ஆப்போசிட்டா இல்ல. இவங்க என்ன முறை இப்படி போராட்டம் பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. இந்தியால ஃபர்ஸ்ட் எந்த அரசியல் கட்சி வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு சார்ந்து போராட்டம் பண்ணா அப்படின்னா ஜமீன்தார் அசோசியேஷன். சரி, ஜமீன்தார் அசோசியேஷன். சரி, அடுத்தது இது 2 அசோசியேஷன் பத்தி இங்க கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பெங்கால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா லண்டன்ல ஆரம்பிச்சாங்கப்பா. இதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஜார்ஜ் தாம்சன். சரியா? இவர் வந்து பார்த்தா ராஜாராமோட ஃப்ரெண்டு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியன்ஸோட நிலைமைய பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட சொன்னாருப்பா. அவ்வளவுதான்ப்பா. இந்தியன்ஸோட நிலைமைய பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட சொன்னார். அவ்வளவுதான் இவர் பண்ணாரு. சரியா? பிரிட்டிஷா இருந்தாலும் இந்தியன் சப்போர்ட் பண்ணாரு. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், பிரிட்டிஷ் சொசைட்டி எல்லாம் ஒண்ணுதான். இது 2 அசோசியேஷன் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி ஆரம்பிச்சாங்க. என்ன அசோசியேஷன் அப்படின்னா ஜமீன்தார் அசோசியேஷன், அதாவது பெங்கால் லேண்ட் ஓனர் சொசைட்டி. அதையும் பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி இப்ப பார்த்தோம்ல ஜார்ஜ் தாம்சன் 2 அசோசியேஷன் மெர்ஜ் பண்ணி தான் இது ஆரம்பிச்சாங்க 1851. புரியுதா? 1851 ஆரம்பிச்சாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா தனியா சட்டமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னா நீதித்துறையை நிர்வாகத்துறையை பெரியங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இஷ்டத்துக்கு சேலரி கொடுக்காதீங்க, ஐஆர்எஃப்சிஎல்ஸுக்கு சேலரி குறைங்கன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா சால் டாக்ஸ் குறைங்க, ஸ்டாம்ப் டியூட்டி குறைங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுல இந்த 2 விஷயத்தை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க? ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. புரியுதா? அடுத்தது இது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் லண்டன்ல ஆரம்பிச்சப்பட்ட அசோசியேஷன் தாதாபாய் நௌரோஜி ஆரம்பிச்சிருப்பாரு. 1866 ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா இங்கிலாந்து மக்களோட வெல்ஃபேர்காண்டி இங்கிலாந்துக்கே போய் பிரச்சாரம் பண்ணுவார். இது மாதிரி எங்களை வந்து எப்படி பிரிட்டிஷ் ஒடுக்குறாங்க, நாங்க ஃபெமினால கஷ்டப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கோம், நோய் வாய்ட்டு செத்துக்கிட்டு இருக்கோம், எங்களை போட்டு அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி இந்திய வெல்ஃபேர்காண்டி என்ன பண்ணா ஃபண்டு தட்டுவாரு, அவங்களுக்கு நியாயமும் தட்டுவாரு. சரியா? தாதாபாய் நௌரோஜி. அடுத்து இந்தியன் லீக்ன்றது பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் ஐடியா ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் 1875 சிஷுர் குமார் கோஷ் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சிஷுர் குமார் கோஷ் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? இது வந்து பார்த்தோம்னா இந்தியால என்ன பண்ணா நேஷனலிஸ்ட் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு இளைஞருக்கும் அரசியல் அறிவு வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷன். அடுத்து என்ன அசோசியேஷன் அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோசியேஷன். இது என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க மக்கள். ஸோ மெட்ராஸ் இங்க வந்து பார்த்தா டெல்லி இருக்குமா? டெல்லி இருக்கும். இங்க வந்து பார்த்தா மெட்ராஸ் இருக்கும். இங்க வந்து பாம்பே இருக்கும். இங்க வந்து கல்கட்டா இருக்கும். இந்த மாதிரி 4 இடத்துல பிரிஞ்சு இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்க்க தான் இது ஆரம்பிச்ச அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன். 1876 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஆனந்த் மோகன் போசு, சுரேந்திர பானர்ஜி. இந்த ஆனந்த் மோகன் போசு என்ன பண்ணிருப்பாரு? பிரம்மா சமாஜத்துக்கு பிரிஞ்சு என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? சாதாரண சமாஜம் ஆரம்பிச்சிருப்பாரு 1878. சரியா? இது நோக்கம் என்னன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று தட்டணும். சரியா? சரி, அடுத்து என்ன சார் ஆரம்பிச்சா அப்படின்னா பாம்பேல தொடங்கப்பட்ட முக்கியமான அசோசியேஷன் 1870 பூனே சர்வஜனிக் சபான்னு ஆரம்பிச்சிருப்பாரு. யாருன்னா எம்ஜி ராண்டே. இது வந்து பார்த்தோம்னா பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன் யாருக்காண்டினா எஸ்டி பீப்புள்ஸ்காண்டியும் ஃபார்மர்ஸ்காண்டியும் இவங்க 2 பேர் உரிமைக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் இது. சரியா? அடுத்து பாம்பே பிரசிடென்ட் அசோசியேஷன். இது பாம்பேல உள்ள எல்லாமே யூனிஃபை பண்ணும். யாரெல்லாம் பண்ணா அப்படின்னா ஃபெரோஷா மேத்தா, கேடி கிலங்கு, பக்ருதீன் தயாப்ஜி. அடுத்து என்ன சார் அப்படின்னா பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன் மெட்ராஸ் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். சரி, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஆரம்பிச்சிருப்பாங்க. 26 பிப்ரவரி 1852 ஆரம்பிச்சிருப்பாங்க. லட்சுமி நாராயண் செட்டியார் ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? லட்சுமி நாராயண் செட்டியார் ஆரம்பிச்சிருப்பாரு. இதோட ஃபவுண்டர் இதுல வந்து யாரு உறுப்பினரா இருந்தாங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ், ஃபார்மர்ஸ். ஏன்னா இவங்க 3 பேர் உரிமைக்காண்டி யாரு போராட்டம் பண்ணது அப்படின்னா லட்சுமி நாராயண் செட்டியார் போராட்டம் பண்ணியிருப்பாரு. சரியா? இது மூலமா என்ன பண்ணா அப்படின்னா ரெவன்யூ ஆஃபீஸர் வலுக்கட்டாயமா டாக்ஸ் வாங்கினாங்க. யார்ட்டாவது ஃபார்மர்ட்ட. இப்ப இவங்க என்ன பண்ண ஃபைட் பண்ணி இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல என்ன பண்ண டார்ச்சர் கமிஷன் போடப்பட்டு விசாரிச்சு இந்த டார்ச்சர் ஆக்ட் அபாலிஷ் பண்ண வச்சாங்க. எப்போ? 1862. சரியா? அடுத்தது என்னன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து பார்த்தா வலுக்கட்டாயம் கிறிஸ்டின் ஸ்ப்ரெட் பண்ணி மாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு பயங்கர குரல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1853 ஒரு 50,000 பேர் சைன் வாங்கி குயின் விக்டோரியா போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. யார் எடுத்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குயின் விக்டோரியா நம்பர் 1 அக்யூஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி நிப்பாட்டிடுவாங்க. சரியா? அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா. இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தா ஜி சுப்பிரமணியர், ஆனந்த் சேகர், வீரராகவாச்சாரியார் 1854 ஆரம்பிச்சிருப்பாங்க. சவுத் இந்தியால நேஷனல் ஐடியா எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும்னு சொல்லி ஆரம்பிக்கிற அசோசியேஷன் இது அசோசியேஷன். புரியுதா? பாருங்க, இது வரைக்கும் கிளியரா புரியுதாம்மா? எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க, இது வரைக்கும் கிளியரா புரியுதாம்மா?
இதுவரைக்கும் கிளியர் தானம்மா? ஒரு தம்ஸ் போட்டு போட்டு விடுங்க. இதுவரைக்கும் கிளியர் தானே? கிளியர் தானம்மா? இதுவரைக்கும் கிளியர் தானே? அடுத்து நம்ம இதுதான் பார்க்க போறோம், ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின். இதுவரைக்கும் கிளியர் தானம்மா? எல்லாரும் புரியுதுல்ல? இதுவும் கிளியரா புரியுதுதானம்மா? இதுதான் கடைசி ஸ்லைடு. நம்ம மீதி உள்ளதான் நாளைக்கு பார்ப்போம். இது கிளியர் தானம்மா? எல்லாரும் புரியுதுல? டவுட் எதாவது இருக்காமா? டவுட் எதாவது இருக்கா? சரி, ஓகே. பார்ப்போம். காங்கிரஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி போடப்பட்ட கேம்பிங். ஃபர்ஸ்ட் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யார் எடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா காட்டன் டியூட்டின்னு சொல்லிட்டு வந்து பிரிட்டிஷ் வந்து பயங்கர ஒதுக்கி இருப்பாங்கப்பா. ஏன்னா இந்தியா ட்ரெஸ் மேலதான் அதிகமா டாக்ஸ் இருக்கும், தெரியும் தானே? இந்தியா ட்ரெஸ் மேல அதிகமா டாக்ஸ் இருக்கும். இதனால வந்து இந்த ஜவுளி துறையில எல்லா மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காட்டன் டியூட்டின்னு சொல்லிட்டு யார் வச்சிருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் வச்சிருப்பான். அதை எடுத்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு ஆண்டு இருக்கு, அதுல யாருமே இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல. பிரிட்டிஷ் தான் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல, ஐசிஎஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லா ஜாப்லயும் யாருக்கு பிரிட்டிஷா இருக்கான். ஸோ இந்தியன்ஸை கொண்டு வாங்க, இந்தியனைசேஷனா சர்வீஸை கொண்டு வாங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு வான்னு சொல்லி கோரிக்கை வச்சிருப்பாங்க. அடுத்து வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி சட்டம், அதெல்லாம் பத்திரிகை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. இது எது பயங்கர போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சினா இப்ப இந்தியன்ஸோட கேஸை இந்தியன்ஸ் வாதாடலாம், யூரோப்பியன்ஸோட கேஸை யூரோப்பியன்ஸ் வாதாடலாம், யூரோப்பியன்ஸோட கேஸை இந்தியன்ஸும் வாதாடலாம்னு சொல்லிட்டு வந்ததா இந்த இல்பர்ட் பில். இது வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இது 5 ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, நல்லா பாருங்க, தனியா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 1877ல இந்தியன்ஸை எதுல கொண்டு வேணும்னு சொன்னாங்க? கவர்மெண்ட் ஜாப்ல வேணும்னு சொல்லி சொன்னாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இந்தியன்ஸ் கொண்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது 1883 இல்பர்ட் பில்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா போதும்பா. இல்பர்ட் பில்னா என்ன அப்படின்னா போர்ட் இருக்குல்லப்பா, போர்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா யூரோப்பியன்ஸ் கேஸ் யூரோப்பியன்ஸ் வாதாடுவாங்க, இந்தியன் கேஸை இந்தியன்ஸ் வாதாடுவாங்க. இந்த பில்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா யாரு கேஸ் வேணா யாரு வேணா இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், யூரோப்பியன் கேஸையும் வாதாடலாம், இந்தியன் கேஸையும் வாதாடலாம், எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இது பயங்கரமா கான்ட்ரவர்சி போய் முடிஞ்சு. அடுத்து 1878 என்ன போட்டாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன பண்ணக்கூடாது, நியூஸ் பேப்பர் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வட்டார மொழி சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. இது வந்து பயங்கர ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து என்ன சார் பண்ணா அப்படின்னா காட்டன் டியூட்டிஸ். நல்லா புரியுங்க, இந்தியாவை ட்ரெஸ் தயாரிக்கிறாங்கப்பா, இந்தியா ட்ரெஸ் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு அதிகமா டாக்ஸ் போட்டாங்க. யாருமே வாங்கக்கூடாது அந்த பொருள் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் போட்டாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா கஸ்டம் காட்டன் டியூட்டின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கம்பெனி ஒரு கம்பெனி வச்சிருப்பான். அவன் கம்பெனிக்கு வந்து காசு கம்மி, எல்லாமே ஃப்ரீ, இங்க தயாரிச்சு இங்க விற்கிறான், ஆனா காசு கம்மி. இதுல வந்து பாத்தோன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டாக்ஸ். இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எதிர்த்து யார் போராட்டம் பண்ணிருப்பானா ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் போராட்டம் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஐயோனியன் டிகிரி உருவாச்சு, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் 1885 இருந்து 1905 வரையும் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். இந்த 2 விஷயம் தான் நீங்க பார்ப்போம். ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்குல்ல? சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நேஷனலிசம். ஸோ அதுதான் பார்க்க போறோம். நேஷனலிசம் அதுதான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நேஷனலிசம். இந்தியாவில் எப்படி தேசியவாதம் உருவாச்சு? வாமா, குட் ஈவினிங்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்தியாவில் எப்படி நேஷனலிசம் உருவாச்சு அப்படின்னா இப்போ பார்ப்போம். நம்மளை யாருக்கு ரூல் பண்ணது? பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல பார்த்தோம். பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. 1757 இருந்து 1857 வரையும் பார்த்தோன்னா என்ன ஆச்சு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணாங்க, கம்பெனி ஆச்சு. 1857 இருந்து 1947 வரையும் வந்து பார்த்தோன்னா மன்னராட்சி, முடியாச்சு, கிரவுன் ரூல் மன்னராட்சி. இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியன்ஸை சப்ரஸ் பண்ணாங்கப்பா. இந்தியன்ஸை ஒடுக்குனாங்க. என்னென்ன விஷயத்துல ஒடுக்குனாங்கன்னா எக்கனாமிக்ல ஒடுக்குனாங்க, பொலிட்டிக்கல் ரீதியா ஒடுக்குனாங்க, அவங்க கலாச்சார ரீதியா ஒடுக்குனாங்க, எல்லா விஷயத்தையும் ஒடுக்குனாங்க. இதனால இந்தியால தேசியத்துவம்ன்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. ஸோ ரீசன்ல கேட்கலாம்ப்பா, ரீசன் அசஸ்ல கேட்கலாம், எப்படி இந்தியா தேசியத்துவம் உருவாச்சா? 2 விஷயம் தான். கலனிக்கல் பாலிசி, காலனிகள் கொண்டு வந்த அந்த கொள்கையும் அதுக்கப்புறம் அவங்க அதனால வந்த விளைவுகள் தான் இந்தியா தேசியவாத உருவாக காரணம். ஸோ காலனிக்கல் பாலிசி, அதனால வந்த விளைவுகள், ஸோ காலனிக்கல் கொள்கை மற்றும் அதனால வந்த விளைவுகள், ஸோ ரிவோல்ட்டு, இந்த மாதிரி விஷயம் தான் இந்தியாவில் வந்து இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. நேஷனலிசத்தை, தேசியவாதம் ஒரு விஷயத்த உருவாச்சு. இந்தியா தேசியவாதம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த காலனிக்கல் ஆட்சி, இப்போ எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் போட்ட ரூலா இருக்கட்டும், இல்ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்ட ரூலா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா சப்ரஸ் பண்ணாங்க. இந்த சப்ரஸ்மெண்ட் பண்ண இந்தியா எல்லாம் யூனிஃபை ஆறாங்க. அப்போ தேசப்பற்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அதனாலதான் நேஷனலிசம்ன்ற கான்செப்ட் இந்தியாவில் எமர்ஜென்ஸ் ஆகுது.
புரியுதா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த நேஷனலிசம்ன்ற கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா பிரெஞ்சு கான்செப்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. நேஷனலிசம் என்ன கான்செப்ட் அப்படின்னா பிரெஞ்சு கான்செப்ட். பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னப்பா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னப்பா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னது? பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னப்பா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னது? பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னது? ஆல்ரெடி என் கிளாஸ் சொல்லியிருந்தேன். என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 1789 இருந்து 1799 நடந்துச்சு பிரெஞ்சு புரட்சி. இது புரட்சி என்ன அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னன்னா பெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அடுத்து லிபர்ட்டி, விடுதலை. இந்த 3 கான்செப்ட் தான். சரியா? சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை. இந்த 3 கான்செப்ட் தான் உலகத்திலே வந்து பார்த்தோன்னா நேஷனலிசம் கொள்கையை உருவாக்குச்சு. உலகத்திலே ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் நேஷனலிசம் கான்செப்ட் ஆச்சு பிரெஞ்சுல. ஏன்னா பிரெஞ்சு வந்து யார் கேப்சர் பண்ணிப்பா? ஜெர்மனி கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுல இருந்து உருவாது தேசியத்துவம்னு ஒரு கான்செப்ட் உருவாது. ஸோ இது ப்ரீவியஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கப்பா. தேசியத்துவம்ன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் உருவாச்சு அப்படின்னா பிரெஞ்சு. இதை பார்த்தா இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க? இன்ஸ்பயர் ஆகி இந்த புரட்சி எடுக்கிறாங்க. இதை பார்த்து இன்ஸ்பயர் என்ன பண்றாங்க? இந்த புரட்சியை இந்தியா எடுக்கிறாங்க. சரிங்களா? சரி பார்ப்போம். அடுத்து என்ன சார் உருவாகுதுன்னா இந்தியன் நேஷனல் ரெனசான்ஸ் மூவ்மெண்ட். ஸோ தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் நம்ம பார்த்தோம். தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். இது எல்லாமே காரணம். எக்ஸாம்பிள் கேட்கலாம், என்னென்ன காரணத்தால இந்தியா தேசியத்தை உருவாச்சு. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. இது எல்லாமே 12th ஸ்கூல் புக்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். யாருமே இதெல்லாம் படிக்க மாட்டீங்க. கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் யாருப்பா? இந்தியா மறுமலர்ச்சி தந்தை, ஃபாதர் ஆஃப் நேஷனல் ரெனசான்ஸ் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் நேஷனல் ரெனசான்ஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசான்ஸ் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசான்ஸ். இந்திய தேசிய மறுமலர்ச்சியின் தந்தை யாருப்பா? இந்திய தேசிய மறுமலர்ச்சியின் தந்தை யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் மறுமலர்ச்சி தந்தை யாரு? நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருந்தோம். யாரு அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய். இவர் தான் ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் ஐடியா கொண்டு வந்திருப்பார். இந்த மாதிரி ரீஃபார்ம் மூவ்மெண்ட், ரிவல்யூஷன் மூவ்மெண்ட் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் வந்து பார்த்தா ஒரு ரினைசன்ஸ் உருவாச்சு. ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி. ரினைசன்ஸ் வாங்கம்மா. ரினைசன்ஸ் என்னன்னா மறுமலர்ச்சி கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாடர்னைசேஷன், நவீனத்துவ மக்கள் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சு என்ன புதுசா இந்தியாவில் கொண்டு வர ஆரம்பிச்சு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நேஷனலிசம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷோட இம்பீரியல் பாலிசி, ஏகாதிபத்திய கொள்கை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எதிர்க்க என்ன ஆகுது அப்படின்னா சூப்பர்மா இது எதிர்க்க என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அடிமேல் அடியில் அம்மியும் நவருன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் எல்லாரும் ஒண்ணாறாங்க. அடுத்து என்ன சார் ஆகுதுன்னா என்னென்ன காரணத்துக்காண்டி ஒண்ணு சேர்த்தான்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து என்ன காரணம் அப்படின்னா ஓகே, இதுதான் முக்கியமான காரணம். வெஸ்டர்ன் தாட்ஸ் அண்ட் எஜுகேஷன். வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்னப்பா? யாருப்பா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிச்சு சார். அவர் தான் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் மேற்கத்திய கல்வி முறையில இன்ஸ்பயர் ஆகி அதை இந்தியாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணாரு. இதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சுட்டு இங்கிலாந்து படிச்சுட்டு வந்து இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே படிச்சவங்க மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கத்து மேல கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க இந்த வெஸ்டர்ன் தாட்டும் அந்த எஜுகேஷன் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் நேஷனலிசம் உருவாக காரணமா இருக்கு. இது ஒரு காரணம். வெஸ்டர்ன் தாட்ஸும் எஜுகேஷன் தான் இந்தியாவில் வந்து இன்னொரு காரணம். இந்தியாவில் வந்து தேசிய உருவாக்க காரணம். என்னென்னலாம் சார் கொண்டு வந்தாருன்னா மெக்கலே கல்வி முறை. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. மெக்கலே கல்வி முறை எப்போ கொண்டு வந்தா அப்படின்னா 1835. இது வந்து பார்த்தா யூனிவர்சல் எஜுகேஷன் பா. ஆக்சுவலா வந்து பார்த்தா பிரைமரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் ஆரம்ப கல்வி கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி சார் உருவாச்சு? அதுக்கப்புறம் வேற என்ன காரணம்? பிரஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னா பிரஸ் தான் காரணம். இந்தியாவில் தேசியவாதம் உருவாது முக்கியமான காரணம் பிரஸ் தான். ஸ்கூல் புக்ல பச்சையாவே கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் தேசியவாதம் உருவாத காரணம் அப்படி என்ன அப்படின்னா பிரஸ் தான். எவ்வளவு பிரஸ் இருந்துச்சுன்னா 1877 மொத்தம் 169 பிரஸ் இருந்துச்சுப்பா. 169 பிரஸ் இருந்துச்சு. எல்லா லாங்குவேஜ்லயும் பிரஸ் வச்சிருந்தாங்க. நம்ம மக்கள் வச்சு என்ன பண்ணா அந்த ஊர் மக்களுக்கு பிரிட்டிஷ் பண்ற அட்டூழியம், அநியாயம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நியூஸ் பேப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. இதனால என்ன பண்ணாங்க? 1878 வட்டார மொழி தடை சட்டம், வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம், வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லி போட்டாங்க. இதனாலதான் அதை கொண்டு வந்தாங்க. புரியுதாமா? பிரஸ் தான் முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் என்ன காரணம் தனியா எழுதி போடுறேன் பாத்துக்கலாம். சரிங்களா? கடைசி எழுதி போடுறேன். இதெல்லாம் முக்கியமான பிரஸ் இந்தியாவில் கொண்டு வந்த முக்கியமான பிரஸ். இதுதான் வந்து பார்த்தா இந்தியா நேஷனலிசம் உருவாச்சு. என்னன்ற ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாம்பாத் காமுதி யாரும் நியூஸ் பேப்பர்ப்பா? சாம்பாத் காமுதி யாரோ நியூஸ் பேப்பர்னா ராஜாராம் மோகன் ராய் நியூஸ் பேப்பர். நீங்க தனித்தனியா எழுதுறேன் பாருங்க. சாம்பாத் காமுதி யாரோ நியூஸ் பேப்பர் அப்படின்னா
ராஜாராம் மோகன் ராய். இது எப்ப ஆரம்பிச்சாரு அப்படின்னா 1818 ஆரம்பிச்சாரு. எப்ப ரீஃபார்ம் பண்ணாலும் 1021. ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1018 ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து எப்ப ரீஃபார்ம் பண்ணாரு, ரீஃபார்ம் பண்ணி மொத்தமா இந்தியா ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1021. சரிங்களா, 21. இது எந்த மொழி பத்திரிகை அப்படின்னா பெங்காலி. பெங்காலி. இதோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். நோட் பண்ணிக்கப்பா, ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர் பார்க்க போறோம். அடுத்து என்ன சார் நியூஸ் பேப்பர் அப்படின்னா அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா. இது என்ன சார் அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா? இது என்னன்னா, இது உருவாக்குன யார் அப்படின்னா எழுதி போறேன் பாருங்க. இது உருவாக்குன யாருன்னா சுஜித் குமார் போஸ். இது உருவாக்குன யார் அப்படின்னா சுஜித் குமார் போஸ். அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா இதை உருவாக்குன யார் அப்படின்னா சுஜித் குமார் போஸ். 1862 ஸ்டார்ட் பண்ணது. 68 ஸ்டார்ட் பண்ணது. 78 என்ன ஆக்ட் போட்டுப்பான்னு சொன்னேன். 78 என்ன ஆக்ட் போட்டான்னு சொன்னேன். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் போட்டான்னு சொல்லி சொன்னா, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லி போட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இது இனிஷியலா பெங்காலி இருந்துச்சுப்பா, பெங்காலி மொழியில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. உடனே என்ன பண்ணா, இங்கிலீஷ்ல மாத்திட்டாங்க நியூஸ் பேப்பரை. உடனே என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்ல மாத்திட்டாங்க. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்கப்பா. 1868 அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா நியூஸ் பேப்பர் யார் தொடங்குறா அப்படின்னா சுஜித் குமார் போஸ். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்பா, நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இதுல பாக்குற எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா அந்த நியூஸ் பேப்பர் தொடங்குறது யாருன்னா சுஜித் குமார் போஸ். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெங்காலி இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ண இங்கிலீஷ்ல மாத்திட்டாங்க. எப்போ 1878. புரியுதாமா, புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா பாம்பே குரோனிக்கல். இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தா ஃபெரோக்ஷா மேக்தா. இதோட ஃபவுண்டர் யாரா, ஃபெரோக்ஷா மேக்தா. ஃபெரோக்ஷா மேக்தா. ட்ரிபியூன் இதோட ஃபவுண்டர் யாருன்னா சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா. இது பேர் கூட தெரிஞ்சா போதுமா, சர்மா சிங் எல்லாமே ஒண்ணுதான். சங்கர் தர்மா சிங்கா. இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இந்திய மிரரோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் இந்திய மிரர். இந்த 2 நியூஸ் பேப்பர் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர். இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஜிஎஸ் ஐயர். ஜிஎஸ் ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர். நோட் பண்ணிக்கப்பா, ஏன் நோட் பண்ணிக்க தெளிவா. முக்கியமான கொஸ்டின் பா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்க. சாம்பாத் காமுதி யாரும் நியூஸ் பேப்பர்னா ராஜாராம் மோட்டா நியூஸ் பேப்பர் 1818 ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுதான் சொன்னேன் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லி போட்டுருவாங்க. வட்டார மொழி தடை சட்டம். அதாவது வட்டார மொழியில லோக்கல் லாங்குவேஜ்ல எந்த ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. பிரிட்டிஷர் சட்டம் போட்டாங்க. அதாவது இப்ப தமிழ்நாடு மக்கள் தமிழ் புரியும், பெங்காலி மக்கள் பெங்காலி புரியும், மராத்தி மக்கள் மராத்தி புரியும், ஹிந்தி பேசுற மக்கள் ஹிந்தி புரியும். இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் இனிமேல் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இங்கிலீஷ்க்கு மாத்திட்டாங்க. எல்லாமே இங்கிலீஷ் பேப்பர் மாத்திட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மாறின யாருன்னா அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா. அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா இதுதான் ஃபர்ஸ்ட் மாறிடும். ஓகேவா, புரியுதாமா, புரியுதாமா? சரி, பார்ப்போம். அடுத்து வேற என்ன சார் முக்கியமான நியூஸ் பேப்பர்னா முக்நாயக். எழுதிங்க, இது ரொம்ப முக்கியமான நியூஸ் பேப்பர். முக்நாயக் யாரோட நியூஸ் பேப்பர்னா அம்பேத்கர் நியூஸ் பேப்பர்ப்பா. முக்நாயக். முக்நாயக் யாரோட நியூஸ் பேப்பர்னா அம்பேத்கர் நியூஸ் பேப்பர். அம்பேத்கர் நியூஸ் பேப்பர். இண்டிபெண்டன்ட் யாரோட நியூஸ் பேப்பர் அப்படின்னா மோதிலால் நேரு. இண்டிபெண்டன்ட் யாரோட நியூஸ் பேப்பர் அப்படின்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு. வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. இதெல்லாம் முக்கியமான நியூஸ் பேப்பர். இது எல்லாமே இந்தியால நேஷனலிசம் ஸ்பிரிட்டை இக்னேட் பண்ண ஒரு நியூஸ் பேப்பர்ஸ். எழுதிக்கங்கப்பா, இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சாம்பாத் காமுதி யாரு ஃபவுண்டர் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 1818 உருவாக்குனாரு. பெங்கால் தொடங்கப்பட்ட முதல் நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் 1821 ரீஃபார்ம் பண்ணி இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாரு. அடுத்து அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல மாற்றப்பட்ட முதல் பத்திரிகை பாம்பே குரோனிக்கல். இது யார் உருவாக்குனா ஃபெரோஷா மேக்தா. ட்ரிபியூன் யார் அப்படின்னா சங்கர் தயாள் சிங். சரியா? இந்தியன் மிரர் யார் உருவாக்குனா அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஹிந்து அண்ட் சுதேசி மிதன் யார் உருவாக்குனா ஜிஎஸ் ஐயர். புரியுதா? அடுத்து முக்நாயக்ன்றது அம்பேத்கர் நியூஸ் பேப்பர். இண்டிபெண்டன்ட் என்னன்னா மோதிலால் நேருவோடது. வாய்ஸ் ஆஃப் இந்தியன் தாதா பானர்ஜி. இது எல்லாமே முக்கியமான நியூஸ் பேப்பர். வெர்னாகுலர் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே என்ன ஆச்சு, இங்கிலீஷ் மாறிச்சு. புரியுதாமா? அது வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில பார்ப்போம். ஓகே, அதே எழுதிக்கங்க. கிரசன்ட் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோன்னா லட்சுமி ராஜ் செட்டியார். கிரசன்ட் நியூஸ் பேப்பர் என்னோடதுன்னா
லக்ஷ்மி நரசு செட்டியார். நம்ம நேற்று பார்த்தோம். சரிங்களா? சரியா? இதெல்லாம் முக்கியமான நியூஸ் பேப்பர். ஓகேவா? அடுத்து போலாமாமா? அடுத்து போலாமா? ஸோ இந்த பிரஸ் தான் வந்து முக்கியமான காரணம். என்ன பண்ணாங்கன்னா இக்னைட் பண்ணாங்க. நேஷனலிசம்ன்ற ஒரு கான்செப்டை இந்தியாவில் இக்னைட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமா கடைசி எழுதி போடுறேன். அடுத்து இவரோட முக்கியமான விஷயம்ப்பா. என்ன பண்ண இந்தியா வரலாறு கண்டுபிடிக்கன்னு சொல்லி டிஸ்கவரி பண்ணு சொல்லிட்டு பிரிட்டிஷே வந்து பார்த்தோம்னா அவனுக்கே அவன் செய்யணும் வச்சுட்டான். மேக்ஸ் முல்லரு, வில்லியம் ஜான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் மேல ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ண இந்தியாவில் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ஐவிசி எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஐவிசி எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களா? இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐவிசி அந்த சாரநாத் பில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. தோண்ட இந்தியா பண்பாடு கலாச்சாரம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. தெரிய வதியமா தான் இந்தியா மக்கள் ஒரு ஒற்றுமை உருவாகுது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்கோம். இவங்க தான் வந்து நம்ம அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்காலர் ஆர்சி பந்தகர், ஆர்.எல். மித்ரா, சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் மோட்டிவேட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒண்ணா வாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போராட்டலாம் சொல்லி எல்லாரையும் ஒண்ணு திரட்டினாங்க. இதெல்லாம் முக்கியமான காரணம். அடுத்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பா. இதை நம்ம பார்த்தோம். என்ன மூவ்மெண்ட்லாம் பார்த்தோம்? பிரம்ம சமாஜ் பார்த்தோம், ஆரிய சமாஜ் பார்த்தோம், ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தோம், அலிகார் மூவ்மெண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன பண்ணனா மக்கள் இன்டேரக்டா ஒண்ணு சேர்த்துச்சு. இது எல்லாமே மக்கள் என்ன பண்ணி இன்டேரக்டா ஒண்ணு சேர்த்துச்சு. இந்த சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் முக்கியமான காரணம். ஸோ நேஷனலிசம் இந்தியா உருவாகிறது. நேஷனலிசம் இந்தியா உருவாகிறது இது ஒரு காரணம். சரிங்களா? சரி, இப்போ மொத்தமா நான் எழுதி போறேன் என்னென்ன காரணம் சொல்லிட்டு. இங்க பாருங்க. மொத்தமா என்ன காரணம் சொல்லி எழுதி போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரஸ் பா. ஸோ பிரஸ் தான் இந்தியால நேஷனலிசம் உருவாக காரணம்ப்பா. ஃபர்ஸ்ட் பிரஸ். இந்தியா தேசியவாதம் சொல்ற கான்செப்ட் உருவாறது காரணமே பிரஸ் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள், சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இது கேட்கலாம்ப்பா, என்னென்ன காரணத்தினால இந்தியா தேசியவாதம் உருவாச்சுன்னு சொல்லி கேட்கலாம். சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் தாட்ஸ். வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் தாட்ஸ், மேற்கூத்திய கல்வி முறை மற்றும் சிந்தனைகள். சரிங்களா? மேற்கூத்திய கல்வி முறை அப்புறம் சிந்தனைகள். அப்புறம் ராசியல் டிஸ்கிரிமினேஷன், இந்தியால இனப்படுகொலை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் சொல்லிட்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாமே ரீசன் பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குப்பா. இது எல்லாமே 12th ஸ்கூல் புக்ல இருக்கு. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ். சரியா? இது 5 ரீசனால தான் இந்தியால தேசியவாதம் உருவாச்சுப்பா. இது 5 ரீசன் தான் மெயினான கான்செப்ட். 5 ரீசனால தான் இந்தியா என்ன உருவாச்சு, தேசியவாதம் ஒரு கான்செப்ட் உருவாச்சு. புரியுதாமா? சரி, இந்தியா தேசியவாத உருவாக காரணம் வந்து ஃபர்ஸ்டா பத்திரிகை. பத்திரிகை, அதுக்கப்புறம் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டுல, அப்புறம் மேற்கூத்திய கல்வி முறை, அப்புறம் தாட்ஸ், அதோட சிந்தனைகள், ராசியல் டிஸ்கிரிமினேஷன். இந்தியாவில் பொருளாதார ஒடுக்குனாங்க. ஒடுக்க என்ன ஆச்சுன்னா இந்தியா தேசியவாதம் உருவாச்சு. தேசியவாதம் உருவாச்சு. புரியுதா பாருங்கம்மா. இது பண்ண என்ன ஆகுதுன்னா இந்தியா தேசியவாதம் ஒரு கான்செப்ட் உருவாகுது. தேசியவாதம் சொல்லி கான்செப்ட் உருவாகுது. சரிங்களா? அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, இது கூட நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு எரிய திருப்ப எண்ணெய் ஊத்துற மாதிரி லிட்டன் அப்படின்னு ஒருத்தர் வரா இருப்பா. மோசமான சைக்கோ. யாருன்னா வயசாய் ஒரு மோசமான சைக்கோ. இந்த ஆள் என்ன பண்றா அப்படின்னா, நாடே பத்தி தெரியும். அப்ப டெல்லி தர்பார்னு சொல்லிட்டு ஒரு நடத்துவார். பயங்கர பைத்தியக்காரன். நாடே செம்மையில கஷ்டப்பட்டு இருக்கும். நாடே வந்து பார்த்தோன்னா வறட்சியில கஷ்டப்பட்டு இருக்கும். இங்கிலாந்து விஐபி எல்லாம் கூட்டு வந்து ராஜபேர் நடத்திட்டு இருப்பார். இது வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒற்றுமை உருவாக்குனால இவர் எப்படியே ஒழிச்சு அவனு சொல்லி முடிவு பண்ணாங்க. அடுத்து யாரு? இல்பர்ட் மசோதா. நம்ம நேற்று பார்த்தோம். இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், யூரோப்பியன் கேஸை வாதாடலாம், இந்தியன் கேஸை வாதாடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்த மசோதா. இந்த மசோதா மேல பிரிட்டிஷ் வந்து ஒத்துக்கல. இதுதான் முக்கியமான காரணம்ப்பா. இதுதான் முக்கியமான காரணம். இந்திய தேசியத்தை உருவாது முக்கியமான காரணம். புரியுதாமா? இது எல்லாமே முக்கியமான காரணம். சரிங்களா? நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த 5 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பிரஸ், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், வெஸ்டர்ன் எஜுகேஷன், தாட்ஸ், அப்புறம் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட இந்தியர்கள், அதுக்கப்புறம் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பிரிட்டிஷ். அது கூட இந்த லிட்டனோட பாலிசி, லிட்டனோட கொள்கை. இந்த டெல்லி தர்பார் நடத்திருப்பாரு. அப்புறம் வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்டிவ் தான் போட்டிருப்பாரு. இதனால வந்து பார்த்தோம்னா மக்கள் மூலம் ரொம்ப வன்முறை கிடைச்சதால மக்கள் எல்லாம் விரக்தியாகி இவனை எப்படியோ ஒழிச்சு அவன் சொல்லி முடிவு பண்றாங்க. எல்லாம் ஒழு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இல்பர்ட் கான்ட்ரவர்சி. இந்த எல்லா கான்ட்ரவர்சி சேர்ந்து இந்தியாவில் ஒரு அசோசியேஷன் உருவாகுது. அதுதான் என்ன அசோசியேஷன் அப்படின்னா ஐஎன்சி. அதான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் சேர்ந்தா இந்தியாவில் என்ன உருவாகுது அப்படின்னா ஐஎன்சி ஒரு கான்செப்ட் உருவாகுது. மற்ற அசோசியேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா
லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். மற்ற அசோசியேஷன் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது வரைக்கும் கிளியரா இருந்தாமா? இந்தியாவில் எப்படி நேஷனலிசம் உருவாச்சுன்ற கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரஸ், அப்புறம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தாட்ஸ், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அடுத்து என்ன சார் அப்படின்னா அந்த லார்டு லிட்டனோட அந்த கொள்கை, அக்ரெசிவ் கொள்கை, அதுக்கப்புறம் லிபனோட லிபர் பில் கான்ட்ரவர்சி. இதனாலதான் இந்தியாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தேசியவாத அமைப்பு உருவாகுது. இது உருவாக்குனது யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுப்பா, ஏஓ கிம். 1885 ஓபன் பண்ணி பார்ப்பா, நோட் பண்ணிக்கங்க. 1885 ஏஓ கிம்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. இவர் வந்து பார்த்தா ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரி. பிரிட்டிஷ் அவர் ஓபன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவங்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க ஓபன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி மீட்டிங் போட நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லி போட்டாங்கப்பா. இந்தியாவில தேசியத்தை அவ்வளவு முக்கியமான தலைவர் எல்லாத்தையும் 1881 மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி எல்லா முக்கியமான விஷயத்தையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா இந்தியன் நேஷனல் யூனியன் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஏஓகிம் ஓபன் பண்ணிப்பார் 1884. இந்த அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தியோசபிகல் சொசைட்டின்னு சொல்லி மெட்ராஸ் ஒன்று இருக்கும், அவங்க கூட மீட்டிங் போடுவாங்க. ஏன்னா மெட்ராஸ் வந்து அப்போ ரொம்ப முக்கியமான அசோசியேஷன் இருந்துச்சுப்பா. அவங்க கூட மீட்டிங் போடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசும்போது இந்த ரிசல்ட்டா என்ன உருவாகுது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகுது. ஸோ புரியுதா பாருங்க. ஐஎன்சி வந்து யார் உருவாக்குனது அப்படின்னா ஏஓகிம் உருவாக்கி இருப்பாரு. அவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு விஷயத்தை இப்ப தான் ஆரம்பிச்சு முக்கியமா தலைவர் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசுங்க, என்னென்ன விஷயம் இருக்குன்னு பேசுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து அவரே என்ன பண்ணிருப்பாரு? இந்தியன் தேசிய யூனியன் சொல்லி உருவாக்கி இருப்பாரு. உருவாக்கி இங்க மட்டும் பேசினா பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லா ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பெங்காலையும் பேசியிருப்பாங்க, மெட்ராஸ்லயும் பேசியிருப்பாங்க. ஆனா மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா மெட்ராஸ் நடக்குது, தியோசபிகல் சொசைட்டில மீட்டிங் நடக்குது. இதோட விளைவா இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸையும் இந்திய தேசிய யூனியனையும் சேர்த்து என்ன பண்றாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லி உருவாக்குறாங்க. புரியுதாமா? தனியா எழுதுறேன் பாருங்க. நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கூட்டம் அப்படின்னு 1883 உருவாக்குறாங்க. தேசிய கூட்டம் சொல்லிட்டு இதை உருவாக்குற யார் அப்படின்னா ஏஓ கிம் தான். இவர் தான் உருவாக்கிடுவார். உருவாக்கி இந்தியாவில் எல்லா தலையும் கூட்டுருவார்ப்பா. இந்தியாவில் உள்ள எல்லா லீடர்ஸையும் கூட்டுருப்பார். உட்காந்து நீங்க பேசுங்க, உங்களுக்கு எப்படி அசோசியேஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் சொல்லி உருவாக்கியிருப்பார். அதான் யூனியன் அசோசியேஷன் ஒண்ணுதான். இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் யூனியன் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாரு. சரி, இது 1884 உருவாக்குனதுப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் இருந்தா, பெங்கால மட்டும் இருந்தா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் மையப்படுத்தி மட்டும் தான் நடக்கும்பா. பெங்கால மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பாம்பேக்கு போகணும், மெட்ராஸுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல மீட்டிங் போடுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னா தியோசபிகல் சொசைட்டி அப்புறம் பிரம்ம ஞான சபைன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருக்கும். அந்த சபையோட இடத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தலைவரும் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருந்தும் வந்து தலைவர் வந்துருப்பாங்க. நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் எல்லா ஊர்ல இருந்து தலைவர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய கூட்டம், மற்றும் இந்தியன் நேஷனல் யூனியன், இந்திய தேசிய யூனியன், அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் ஒன்னாகுது. ரெண்டுமே யார் உருவாக்குனது? ஏஓகிம் உருவாக்குனது. இவர் ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா 1885 என்ன உருவாகுது அப்படின்னா ஐஎன்சியா உருவாகுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸா உருவாகுது. புரியுதாமா? புரியுதா பாருங்கம்மா, எப்படி உருவாச்சுன்ற கான்செப்ட் புரியுதாமா? நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்தியன் நேஷனல் யூனியன் ரெண்டுமே யார் ஃபவுண்டர்? ஏஓகிம் தான். இவன் என்ன பண்ற? ரெண்டே ஒன்னாக்கி ஒரே அசோசியேஷன் மாத்துறது. அதுக்கு பேர் தான் என்னது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். புரியுதாமா? சரி, இப்ப இதை பத்தி டீட்டெயில பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஐஎன்சி. இந்த காங்கிரஸ் என்ன மொழி சொல்பா? காங்கிரஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் வேர்ட். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. சவுத் ஆப்பிரிக்கன் வேர்ட். காங்கிரஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் வேர்ட். மீனிங் என்ன அப்படின்னா அசம்பிளி. மீனிங் வந்து அசம்பிளி, கூட்டம். மீனிங் வந்து பார்த்தோம்னா அசம்பிளி, கூட்டம். தென்னாப்பிரிக்க மொழி சொல். இதுக்கு மீனிங் வந்து என்னது? கூட்டம். புரியுதாமா? இது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, நோட் பண்ணியே. காங்கிரஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா தென்னாப்பிரிக்க மொழி சொல். இதுக்கு மீனிங் என்னன்னா கூட்டம். இந்த காங்கிரஸ் சொல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி.
தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி இந்த காங்கிரஸ்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது இந்தியாவில் கொண்டு வந்தது. காயின் இன் இந்தியா. இந்தியாவில் அறிமுகப்படுத்துற யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்தியாவில் காங்கிரஸ்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. புரியுதாமா 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 இந்த காங்கிரஸ்ன்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் வார்த்தை. இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி கூட்டம் சொல்லுவாங்க. இதை இந்தியா உருவாக்குனது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி உருவாக்கி இருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜி உருவாக்கி இருப்பாரு. சரியா? இந்த காங்கிரஸ் அதோட பிரெயின் ஷெல் யாரு நோட் பண்ணி, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். பிரெயின் ஷெல் மூளை யாருப்பா? காங்கிரஸோட மூளை யாருப்பா? ஐஎன்சியோட மூளை. இவர் தான் மூளைன்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா அப்ப இருந்த வைஸ்ராய் லார்ட் டஃப்ரின். இவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருப்பாரு பக்காவா. ஏஓஹிம்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணி இவர் தான் உருவாக்கி கொடுத்துருப்பாரு. ஏஓஹிம்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணி யார் உருவாக்கி இருப்பா? டஃப்ரின் தான் உருவாக்கி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, அவர் தான் உருவாக்கி கொடுத்துருப்பாரு. சரியா? இனிஷியலா மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, யாரெல்லாம் மெம்பர்ஸா இருந்தா அப்படின்னா எல்லாருமே படிச்சவங்கப்பா. எல்லாருமே யார் அப்படின்னா எஜுகேட்டட் பர்சன்ஸ். எல்லாருமே பட்டப்படிப்பு படிச்ச பணக்காரங்களா இருந்தாங்க, எஜுகேட்டட் பர்சன்ஸா இருந்தாங்க. அப்புறம் பிரஸ் பீப்புள்ஸ் இருந்தாங்க. அப்புறம் லாயர்ஸ் இருந்தாங்க. இந்த 3 கேட்டகரி தான் இனிஷியலா இருந்தாங்க. நோட் பண்ணிக்கப்பா. இனிஷியலா காங்கிரஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க, இது டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இனிஷியலா காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் உறுப்பினர் இருந்தா அப்படின்னா படிச்சவங்க இருந்தாங்க, பிரஸ் பீப்புள்ஸ் இருந்தாங்க, லாயர்ஸ் இருந்தாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நோட் பண்ணிக்கங்க. இந்த 3 பேர் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, சரி இதை பத்தி மற்ற ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? மற்ற ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல முக்கியமான ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். என்ன அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஐஎன்சி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் 1917. சும்மா ஃபேக்ட் மாதிரி கொடுக்குறேன். சரியா? 1917 ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் தயாப்சி 1887 நடந்தது. சரியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூலே 1888. அடுத்து காந்தி எப்ப பிரசிடென்ட்னா 1924. 1924 காந்தி ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைம் வந்து ஆயிருப்பாரு. நேரு எப்ப பிரசிடென்ட் இருப்பானா 1929 லாகூர் மாநாடு. சுபாஷ் சந்திர போஸ் 1938 ஹரிபுரா மாநாடு. இதெல்லாம் முக்கியமான மாநாடு. இது எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. சரிங்களா? இப்ப நம்ம காங்கிரஸ் நோக்கி போக ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங். காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் சொல்லுவாங்க. பாம்பே நடக்குது. ஆக்சுவலா இனிஷியலா எங்க பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பூனேல. பேனா எழுத மாட்டேங்குது. பூனேல பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா பூனே நடக்கல. ஏன்பா பூனே நடக்கல அப்படின்னா பிளேக் நோய். பிளேக்ன்ற என்ன நோய்ப்பா? பிளேக்ன்ற என்ன நோய் யாருக்கு தெரியுமா? பிளேக்ன்ற என்ன விதமான நோய் தெரியுமா? தெரியுமாப்பா? பிளேக்னா என்ன விதமான நோய்? பிளேக்ன்றது என்ன விதமான நோய்னா எலினால வர நோய்ப்பா. ராட்னால வர நோய். ராட் எலி இருக்குல்ல, எலினால வர நோய் தான் இந்த பிளேக்னு சொல்லுவாங்க. இது பூனே ஃபுல்லா பயங்கரமா இருந்துச்சுப்பா. பயங்கரமா இருந்துச்சு. இதனால என்ன பண்ணாங்க, டிசீஸ் அங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, அங்க பேண்டமிக் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேஸை மாத்துறாங்க. பூனேல இருந்து பாம்பேக்கு மாத்துறாங்க. சரியா? இதுல யாரு தலைவர் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. நோட் பண்ணிக்கோங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி. இதோட தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. இதுல எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படின்னா 72 பேர் கலந்துட்டாங்கப்பா. 72 பேர் கலந்துட்டாங்க. அதுல மெட்ராஸ் சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 22 பேர்ப்பா. மெட்ராஸ் பிரசிடென்சி சேர்ந்தவங்க 22 பேர்ப்பா. தனியா எழுதுறேன் பாருங்க. எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படின்னா பிரேவ் 72 சொல்லுவாங்க. வீரமான 72 பேர் சொல்லுவாங்க. இதுல 22 பேர் எங்க இருந்து கலந்துட்டா அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்து 22 பேர் கலந்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா குரூப் 4 கேட்டு கான்ட்ரோவர்சி ஆச்சுல क्वेश्चन. 22 பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி கலந்துட்டாங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் கலந்துட்டா அப்படின்னா 18 பேர். எம்எம்எஸ் மூலமா சார்பா கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னா 18 பேர் கலந்துப்பாங்க. எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபான்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டிருக்கோம். நேற்று பார்த்து ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லி பார்த்தோம். அதன் சார்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 18 பேர் கலந்துப்பாங்க. புரியுதாமா?
பிரேவ் 17 சொல்லுவாங்க. 22 பேர் வந்து மெட்ராஸ்ல இருந்து கலந்துப்பாங்க. 22 பேர் கலந்துப்பாங்க. அதுல 18 பேர் என்ன தமிழ்நாடுல இருந்து கலந்துப்பாங்க. என்ன அமைப்புனா எம்எம்எஸ். புரியுதா? சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். சரி, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு வந்து பார்த்தா ஐஎன்சி மாலில் கலந்துச்சுன்னா காதம்பரி கங்குலி. இந்த அம்மா பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களாமா? காதம்பரி கங்குலி. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் இன் இந்தியாப்பா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டர் இவங்க தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டர் இவங்க தான். ஸோ காதம்பரி கங்குலி. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர்ப்பா. ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இந்தியா. ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் சவுத் இந்தியா தான் முத்துலட்சுமி ரெட்டி. ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் சவுத் இந்தியா யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. முத்து லக்ஷ்மி ரெட்டி. ஓகேவா? முத்துலட்சுமி ரெட்டி. கிளியரா புரியுதாமா? ஸோ இந்த காதம்பரி கங்குலி தான் ஃபர்ஸ்ட் என்ன படிச்ச பொண்ணு. பெண்களோட விடுதலைக்காண்டி என்ன பண்ணிருப்போம்னா 1990 மாநாடுல வந்து பேசியிருக்கோம். பெண்களை ஒடுக்குறீங்க, பெண்கள் கல்வி கொடுக்க மாட்டீங்க, பெண்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் உரிமைக்காண்டி பேசியிருப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் வந்து பார்த்தோன்னா காதம்பரி கங்குலி. ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் சவுத் இந்தியா யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். அடுத்து 2வது மாநாடு பார்ப்போம். 2வது மாநாடு செகண்ட் சீசன் 2வது மாநாடு. இது எங்க நடக்குது அப்படின்னா கல்கட்டா நடக்குதுப்பா. இது எங்க நடக்குது அப்படின்னா கல்கட்டா நடக்குது. இதுல 436 பேர் கலந்துக்கிறாங்கப்பா. இது எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 436 பேர் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? இதோட தலைவர் யாருப்பா? இதோட தலைவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது எல்லாமே ஸ்லைட்ல இருக்குமா? இருந்தாலும் எழுதி போட்டு நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதி போட்டு நடத்துறேன். தாதாபாய் நவ்ரோஜி இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்சி ஐஎன்சி பிரசிடென்ட் பா. ப்ரீவியஸ் கொஸ்டின். பார்சி இனத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஃபர்ஸ்ட் பார்சி ஐஎன்சி பிரசிடென்ட். இப்போ பார்சி இனத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பாங்க ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பார். யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. ரொம்ப முக்கியமான ஆளு. சரிங்களா? இவரை பத்தி தனியாவே பார்ப்போம். சரிங்களா? எங்க நடந்துச்சுன்னா கல்கட்டா நடந்துச்சு. இதுல என்ன முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்னா இந்த மாநாடு முடிஞ்ச உடனே ஐஎன்சியோட மூளை யாரப்பா சொன்னேன்? ஐஎன்சியோட மூளைன்னு சொல்லி யாரப்பா சொன்னேன்? ஐஎன்சியோட பிரெயின் சைல்டு மூளைன்னு சொல்லி யாருப்பா சொன்னேன்? ஐஎன்சியோட மூளைன்னு யார சொன்னேன்? ஐஎன்சியோட மூளைன்னு சொல்லி யாரப்பா சொன்னேன்? பிரெயின் சொல்லி யாரப்பா சொன்னேன்? கொஞ்சம் சொல்லுங்க. ஐஎன்சியோட மூளை பிரெயின் சொல்லி யார சொன்னேன்? ஐஎன்சியோட மூளைன்னு சொல்லி பிரெயின் சைல்டு ஆஃப் ஐஎன்சி யாருப்பா? ஹூ இஸ் நோன் அஸ் பிரெயின் சைல்டு ஆஃப் ஐஎன்சி? யாருப்பா பிரெயின் சைல்டு ஆஃப் ஐஎன்சி? கமெண்ட் பண்ணுங்க. யாருப்பா இந்தியா ஐஎன்சியோட மூளை யாருப்பா? கமெண்ட் வரலையே. நேரத்துக்கு வந்துருக்கணும். இப்பதான் சொன்னேன். லார்ட் டஃப்ரின். சூப்பர்பா. லார்ட் டஃப்ரின். இவர் என்ன பண்ணிருப்பார்னா தேயிலை விருந்து கொடுத்திருப்பாருப்பா. தேயிலை விருந்தா டீ பார்ட்டி. தேயிலை விருந்து கொடுத்திருப்பாரு. தேயிலை விருந்தா டீ பார்ட்டி, காஃபி பார்ட்டி, பிஸ்கெட்ல கொடுப்பாங்களே பிரிட்டிஷ்காரன் தொட்டு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்திருப்பாரு. யாருக்குன்னா ஐஎன்சி மெம்பர்ஸ் எல்லாரும் கொடுத்திருப்பாரு. புரியுதாமா? செகண்ட் பார்ட்டி ரொம்ப முக்கியம். செகண்ட் சீசன் ரொம்ப முக்கியம். 436 பேர். இதுல எத்தனை பேர்? மெட்ராஸ் 47 பேர்ப்பா. 436 பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கலந்துப்பாங்க. அதுல மெட்ராஸ் சேர்ந்தவங்க எத்தனை பேர்னா 47 பேர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட் வந்து பார்த்தோன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. செகண்ட் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. இந்த செகண்ட் சீசன் முடியும் போது என்ன நடக்குது அப்படின்னா லார்ட் டஃப்ரின் டீ பார்ட்டி கொடுக்குறாருப்பா. யாருக்கு? ஐஎன்சி மெம்பருக்கு. சரி, அடுத்து 3வது மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. மெட்ராஸ் நடந்துருப்பா. தேர்டு ஐஎன்சி சீசன் 1887. இது எங்க நடந்துச்சுன்னா மெட்ராஸ்ல மக்கிஸ் கார்டன் ஒரு பிளேஸ் இருக்குப்பா. மெட்ராஸ்ல 1000 விளக்கு ரொம்ப ஃபேமஸான இதுல எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஹீரோயின் அந்த இதுல நின்றுந்தாங்கப்பா. குஷ்பு மேம் அந்த இடத்துல நின்றுந்தாங்கல்ல. குஷ்பு மேம் தோசைலாம் சுட்டு கொடுத்தாங்களே எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். சரியா? மக்கிஸ் கார்டன்ல இந்த மீட்டிங் நடக்குது. மெட்ராஸ்ல 1000 விளக்குன்னு ஒரு தொகுதி இருக்குப்பா. அந்த தொகுதியில மக்கிஸ் கார்டன் ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல என்ன நடத்துறாங்க அப்படின்னா மீட்டிங் நடக்குது. சரியா? இதோட தலைவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தயாப்ஜி. So first Muslim INC president. TNPSC question நோட் பண்ணிக்கங்க.
இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 607 பேர்ப்பா. நோட் பண்ணிக்க. மொத்தமா எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னா 607 பேர் கலந்துட்டாங்க. 607 பேர் கலந்துட்டாங்க. இதுல எத்தனை பேர் மெட்ராஸ் சேர்ந்தவங்க அப்படின்னா 362 பேர். ஸோ 362 பேர் மெட்ராஸ் சேர்ந்தவங்க. நோட் பண்ணிக்கங்கப்பா. எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்க. இதுல என்ன சார் சிறப்பு அம்சம் அப்படின்னா, சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இதுலதான் ஐஎன்சியோட குறிக்கோளை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎன்சி வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க, முடிவு பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஐஎன்சியோட குறிக்கோள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேம்டு. யாருப்பா இது ஃப்ரேம் பண்ணது அப்படின்னா ஜிஎஸ் ஐயர். ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. இவர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். ஐஎன்சியோட குறிக்கோளை யார் ஃப்ரேம் பண்ணியிருப்பாருன்னா ஜிஎஸ் ஐயர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார் குறிக்கோள். ஓகேவா? குறிக்கோளை யார் ஃப்ரேம் பண்ணியிருப்பாருன்னா ஜிஎஸ் ஐயர் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பார். புரியுதா? புரியுதாமா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாமா? சரி, இந்த பார்ட்டியில இந்த டீ பார்ட்டி இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாருப்பா. இந்த மாநாட்டுல ஒரு ஆள் டீ பார்ட்டி கொடுத்துருப்பாரு. யார் தெரியுமாப்பா? இந்த மாநாட்டுல ஒரு ஆள் டீ பார்ட்டி கொடுத்துருப்பாரு. யாருமே தெரியாது, நோட் பண்ணி லார்டு கன்னிமேரா. லார்டு கன்னிமேரா. நிறைய லைப்ரரி அவர் பேர்ல இருக்குல்ல, கன்னிமேரா லைப்ரரி இருக்குல்ல, செங்கல்பட்டுல ஒரு ஃபேமஸான லைப்ரரி இருக்குல்ல, லார்டு கன்னிமேரா லைப்ரரி. ஸோ அவர் தான்ப்பா. அவர் தான் மெட்ராஸோட கவர்னர் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா எல்லா ஐஎன்சி பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா எல்லா ஐஎன்சி பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தேயிலை விருந்து கொடுத்துருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. லார்டு கன்னிமேரா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 3வது மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணிருப்பாரு? தேயிலை விருந்து கொடுத்துருப்பாரு. தேயிலை விருந்து கொடுத்துருப்பாரு. புரியுதாமா? புரியுதாமா? கிளியரா புரியுதா? இந்த 3 மாநாடு புரியுதாமா? புரியுதாமா? ஸோ லார்டு கன்னிமேரா லைப்ரரி ரொம்ப ஃபேமஸான லைப்ரரிப்பா. செங்கல்பட்டுல இருக்குல்ல, செங்கல்பட்டுல இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. முக்கியமா சென்னை செங்கல்பட்டுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஃபேமஸானது. சரிங்களா? இது வரையும் புரியுதாமா? இது வரையும் புரியுதாப்பா? கிளியரா புரியுதாமா? இது வரையும் கிளியரா புரியுதா? டவுட்ஸ் எதா இருக்கா? டவுட்ஸ் எதா இருக்காமா? டவுட்ஸ் எதா இருக்கா? டவுட்ஸ் எதா இருக்காமா? கிளியர் தானாமா? கிளியர் தானா? புரியுதுல? புரியுதுலம்மா? எல்லாரும் புரியுது? ஓகேம்மா. இப்போ 3 ஐஎன்சி மாநாடு பார்த்தாச்சு. 3 ஐஎன்சி மாநாடு 3மே ரொம்ப முக்கியம்பா. 3மே ரொம்ப முக்கியம். சரி, இதில் 3வது முடிஞ்சோட தான் என்ன பண்றாங்கன்னா ஐஎன்சி குறிக்கோளை டிடைன் பண்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் குறிக்கோள் மெயின்ஸ்ல இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பிரிச்சதுன்னா சூப்பரா இருக்கும். பிலிம்ஸ்க்கு இப்படியே படிச்சிருங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஜெக்டிவ். அரசியல் அமைப்பு ரீதியான என்ன கொள்கையை வச்சிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், ரெப்ரசன்டேஷன் வேணும். என்ன ரெப்ரசன்டேஷனா? லெஜிஸ்லேட்டிவ்ல ரெப்ரசன்டேஷன் வேணும். லெஜிஸ்லேச்சர்ல என்ன தேவை? ரெப்ரசன்டேஷன் தேவை. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல ரெப்ரசன்டேஷன் வேணும். சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்ல ரெப்ரசன்டேஷன். புரிஞ்சுங்க. இந்திய அரசாங்கத்துல இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். எதுலாம் வேணும்னா சட்டமன்றத்துல வேணும், கவர்மெண்ட் ஜாப்ல வேணும். அடுத்து பொருளாதாரத்தை என்னதான் குறிக்கோள் வச்சாங்கன்னா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். என்னப்பா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருந்துச்சு இந்தியால என்ன லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, மேப் பாருங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜமீன்தார் முறைன்னு ஒன்று இருந்துச்சு. யூபி சைட்ல. இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா ரயத்வாரி முறை இருந்துச்சு. பாம்பே வரையும் வரும். ஸோ ரயத்வாரி முறை இங்க இருந்துச்சு. சார் இங்கதான் ஜமீன்தார் முறை வரும். மாத்தி எழுதிட்டோம். இங்கதான் ஜமீன்தார் முறை வரும். பெங்கால் பீகார்லாம் ஜமீன்தார் முறை வரும். சரி, இது வந்து இங்கதான் ஜமீன்தார் முறைன்னு ஒன்று வரும். இங்கதான் என்ன வரும்னா ஜமீன்தார் முறைன்னு ஒன்று வரும். பெங்கால், பீகார், அசாம் சைடு தான் ஜமீன்தார் முறைன்னு வரும். இங்க மகள்வாரி முறைன்னு ஒன்று வரும்பா. மகள்வாரி முறை. இந்த மாதிரி 3 விதமான லேண்ட் ரிஃபார்ம் சிஸ்டம் இருந்துச்சுப்பா. 3 விதமான லேண்ட் ரிஃபார்ம் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த 3 லேண்ட் ரிஃபார்ம்ஸும் என்ன ஆச்சுன்னா லேண்ட் சப்ரஸ் பண்ணி லேண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சுப்பா. லேண்ட் வந்து பார்த்தா நிலத்தை சுரண்ட ஆரம்பிச்சு, விவசாயிகளை சுரண்ட ஆரம்பிச்சு. இதை எதிர்த்து என்ன பண்றாங்க? ஐஎன்சி குறிக்கோள் வைக்கிறாங்க. ஏன்னா இதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தினால இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஏன்னா நிலத்துல இங்க யாருப்பா வேலை பார்ப்பா? ஃபார்மர்ஸ் வேலை பார்ப்பா. ஃபார்மர்ஸ் சப்ரஸ் ஆனா நாளைக்கே அவங்க எப்படி வாழ்வாங்க? ஸோ விவசாயம் எப்படி டெவலப் ஆகும்? லேண்ட் டெவலப் ஆகுது. லேண்டை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. யாரு? மகள்வாரி முறை, ஜமீன்தார் முறை, ரைத்தாரி முறை சொல்லி 3 முறை கொண்டு வந்து இந்தியாவில் லேண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. விவசாயமே கெட்டு போச்சு. ஃபார்மர்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகி வேற தொழில் போயிட்டாங்க. சரிங்களா? சப்ரஸ் ஆகி வேற தொழில் போயிட்டாங்க. இதனால லேண்ட் ரெவன்யூ குறையுது. எதனால அப்படின்னா ஜமீன்தாரோட எக்ஸ்பெக்டேஷனால. ஜமீன்தாரோட அட்டூழியம் பண்றாங்க. அதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லி குறிக்கோள் வைக்கிறாங்க. அடுத்து இம்போர்ட்டட் குட்ஸ். இந்திய பொருட்கள் மேல அதிகமா வரி போடுறாங்க. இந்த வரியை குறைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வரிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிரிட்டிஷ் குட்ஸ் மேலேயும் வரி போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. 2 சமமாக்கன்னு சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ்ல இந்தியாவுக்கு எவ்வளவு வரி இருக்கோ அதே வரியை பிரிட்டிஷ்க்கு போடுங்க. 2 பிரைஸ் ஒன்னாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதாம்மா? சரி, அடுத்தது பார்ப்போம்.
அடுத்து என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஐஎன்சி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடக்கும்பா. ஐஎன்சி எக்ஸாம் ஒன்று நடக்கும். சாரி, ஐசிஎஸ் எக்ஸாம், ஐசிசி எக்ஸாம், ஐசிசி எக்ஸாம் சொல்லி நடக்கும். ஐசிசி எக்ஸாம் சொல்லி ஒன்று நடக்கும். இந்திய சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணி தேர்வுன்னு சொல்லி எக்ஸாம் நடக்கும். இது லண்டன்ல மட்டும் தான் நடக்கும். லண்டன்ல மட்டும் தான் நடக்கும். இத இந்தியாலையும் கண்டக்ட் பண்ணுங்க, சைமல்டேனியஸா இந்தியால கண்டக்ட் பண்ணுங்க, 2 பிளேஸ்லயும் ஒண்ணா கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யார் கோரிக்கை வச்சிருப்பா? நிர்வாக ரீதியா ஐஎன்சி கோரிக்கை வச்சிருப்பாங்க. கடைசி பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம், செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. சோ நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை 3 பிரிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? 4வது கொள்கையை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 4 கொள்கையை வச்சு என்ன பண்றாங்க? ஐஎன்சி இனிஷியலா அவங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. புரியுதாமா? புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? சோ ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். எதுல? லெஜிஸ்லேச்சர், கவர்மெண்ட் ஜாப்ல. அடுத்து எக்கனாமிக்ல என்ன பண்றாங்க? சுரண்டுறாங்க. என்னோட சொல்றாங்க? லேண்ட் ரெவன்யூ சுரண்டுறாங்க. ஜமீன்தார் எக்ஸ்போர்டேஷன் இருக்கு, மகள்வாரி எக்ஸ்போர்டேஷன் இருக்கு, ரைத்தர் எக்ஸ்போர்டேஷன், இந்த மாதிரி இன்னும் லேண்ட் ரெவன்யூல சுரண்டுறாங்க. அடுத்து இம்போர்ட்டட் டியூட்டிஸ்ல இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் டாக்ஸ் போடுறாங்க, பிரிட்டிஷ் டாக்ஸ் போல. ரெண்டு சமமாக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஐசிசி எக்ஸாம் இந்தியாவிலேயே நடத்துங்க, லண்டன்லயும் நடத்துங்கன்னு சொல்றாங்க சைமல்டேனியஸா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் பிரிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஜெக்டிவ் யார் பிக்ஸ் பண்றா? ஐஎன்சி பிக்ஸ் பண்றாங்க. புரியுதாமா? புரியுதாமா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎன்சி 3 ஃபேஸ் பா. ஐஎன்சி 3 ஃபேஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் நீங்க பார்ப்போம். ஐஎன்சில ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஐஎன்சில 3 ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் இருக்குப்பா. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா 1885ல இருந்து 1905. எல்லாமே இதுல படிச்சவங்களா இருப்பாங்கப்பா. இதுல எல்லாமே படிச்சவங்களா இருப்பாங்க. அதனால மிதவாதிகள் காலம் சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிதவாதிகள் காலம் சொல்லி சொல்லுவாங்க. மாடரேட்ஸ். இப்போ படிச்சவங்க இருக்குன்னா மாடரேட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபேஸ் தீவிரவாதிகள். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. தீவிரவாதி ஏறான்னு சொல்லுவாங்க. ஸோ 1905ல இருந்து 1917. ஸோ கடைசி 3வது ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபேஸ் அப்படின்னா காந்தி நேராப்பா. கடைசி காந்தியன் நேரா. 3வது ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா காந்தி நேரா. 1917ல இருந்து 1947 என்ன ஃபேஸ்? காந்தியன் நேரா, காந்திய காலம். இந்த மாதிரி 3 ஃபேஸ் இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் நீங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புரியுதாமா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்சி. ஸோ எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்சி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் சார் இருந்தா அப்படின்னா இனிஷியலா வந்து யார் போராட்டம் பண்ணா? மிதவாதிகள் போராட்டம் முறை தான் இருந்துச்சு. மிதவாதிகள் தான் போராட்டம் பண்ணாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பேர்னா மாடரேட்ஸ் சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா மாடரேட்ஸ். டைட்டில் போடுங்க. மாடரேட்ஸ் டைட்டில் போடுங்கம்மா. மாடரேட்ஸ் டைட்டில் போடுங்க. இவங்க முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் முக்கியமான தலைவர் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி, ஃபெரோஷா மேத்தா, WC பானர்ஜி, சுரேந்தர் பானர்ஜி. இவங்க எல்லாமே மாடரேட்ஸ் பா. இவங்க எல்லாமே மாடரேட்ஸ். சரி, தாதாபாய் நௌரோஜி நியூஸ் பேப்பர் என்ன? வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபெரோஷா மேத்தா நியூஸ் பேப்பர் என்னது? பாம்பே குரோனிக்கல். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இவங்க என்ன மெத்தட் எப்படி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் மெத்தட் பா. அரசியலமைப்பு சார்ந்த முறையில வந்து போராட்டம் பண்றாங்க. அரசியலமைப்பு சார்ந்த முறையில என்ன பண்றாங்கன்னா போராட்டம் பண்றாங்க. கான்ஸ்டியூஷனல் மெத்தட் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா போராட்டம் பண்றாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. மாடரேட்ஸ் எதை பேஸ் பண்ணி போராட்டம் பண்ணா அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த முறையை பேஸ் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. சரிங்களா? அரசியல் இதே மாதிரி இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஒரு அசோசியேஷன் பார்த்தோம். யாருப்பா போராட்டம் பண்ணா? இதே மாதிரி முறையில இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன் போராட்டம் பண்ணிருப்பாங்க. யாருன்னா ஜமீன்தார் அசோசியேஷன். பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் என்ன பண்ணிருப்பாங்க? அரசியலமைப்பு முறைப்படி போராட்டம் பண்ணிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்க? மாடரேட்ஸ் அரசியலமைப்பு ரீதியா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்ன ப்ரொடெஸ்ட் அப்படின்னா 3P ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்கப்பா. 3P ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பிரேயர், பிரார்த்தனை பண்றது. அடுத்து பேம்ப்ளெட் அப்படின்னா துண்டு பிரச்சாரம் சொல்லுவாங்க. துண்டு பிரச்சாரம், துண்டா பிரச்சாரம் கொடுத்து சொல்லுவாங்க. நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பிக் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பிரச்சாரங்கள். அடுத்து ப்ரொட்டஸ்ட், அமைதியான வழியில ப்ரொட்டஸ்ட். அமைதி போராட்டம். சரியா? இது என்ன முறையில் அப்படின்னா அரசியலமைப்பு முறையில, கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ல. நோட் பண்ணிக்கங்க. 3P ஸ்ட்ராட்டஜி. மாடரேட்ஸ் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணா, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா ஃபர்ஸ்ட் பிரேயர் பா. கடவுளை போய் பூஜை பண்றது, கடவுள் போய் வளர்ந்தது. அப்புறம் பேம்பர்ஸ், வீதியா போய் தெரு என்ன பண்ணா எல்லா மக்கள்கிட்டையும் துண்டு பிரச்சனை கொடுப்பாங்க. அவங்க லோக்கல் லாங்குவேஜ் துண்டு பிரச்சனை கொடுப்பாங்க. இதுமா பிரிட்டிஷ் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அமைதியான முறையில போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன முறைனா கான்ஸ்டியூஷனல் மெத்தட். கான்ஸ்டியூஷனல் மெத்தட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் சார் இவங்க எல்லாம் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? எல்லாமே படிச்சவங்கப்பா.
ஆல் ஆர் எஜுகேட்டட் பர்சன். எல்லாமே படிச்சவங்க. நான் சொன்னேன் எல்லாருமே படிச்சவங்களா இருப்பான்னு சொல்லி சொன்னா, படிச்சவங்க எப்பவுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? படிச்சவங்க எப்பவுமே சண்டைக்கு போட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்மானத்தை முடிவு பண்ணுவாங்கப்பா. தீர்மானத்தை முடிவு பண்ணுவாங்க. அது பெட்டிஷன் ரெடி பண்ணுவாங்க. மீட்டிங் போடுவாங்க. மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இவங்க பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சார் பார்ப்போம்? அடுத்து என்ன சார் பார்ப்போம்? இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து அரசியல் கொண்டு வரணும். மக்கள்கிட்ட அரசியல் உணர்வு கொண்டு வரணும். பிரிட்டிஷ் மூலமா நேர்மையான வழியில ரீஃபார்ம் பண்ணணும். அந்த விஷயத்துக்காண்டி தான் இவங்க 2 பேரும் போராட்டம் பண்ணாங்க. சரிங்களா? சரி, போராட்டம் பண்ணாங்க. சரி, அடுத்து இவங்க என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்கப்பா. இந்தியால கான்ஸ்டியூஷன் ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இந்தியன்ஸோட சிவில் ரைட்ஸ் காண்டி போராட்டம் பண்ணாங்க. இந்தியன்ஸ் சிவில் ரைட்ஸ் காண்டி என்ன பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்க. சோ பாப்போம் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்திய சபை சட்டம். இந்திய சபை சட்டம் 1892. இதுல என்ன பண்ணா அப்படின்னா, இதுல என்ன பண்ணா இந்தியன்ஸ மறைமுகமா எலெக்ட் பண்ணாங்கப்பா. இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் எலெக்ட் பண்றாங்க. இன்டைரக்டா என்ன பண்றாங்க? எலெக்ஷன் வச்சு வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில எலெக்ட் பண்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. இது டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பா. வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில என்ன பண்றாங்க? எலெக்ட் பண்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. இந்தியன்ஸ மறைமுகமா தேர்தல் வச்சு என்ன பண்றாங்க? வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தா மிதவாதியோட பயங்கரமா சக்சஸா சொல்றாங்கப்பா. எலெக்ஷன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எங்க உருவாச்சு அப்படின்னா 1892 ப்ரீவியஸ் क्वेश्चन நோட் பண்ணிக்கங்க. அதுதான் சொன்னேன். எலெக்ஷன் தேர்தல்ன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எந்த இந்தியால எப்ப உருவாச்சு அப்படின்னா 1892. மறைமுக தேர்தல் மூலமா என்ன பண்றாங்க? வைஸ்ராய் சட்டமன்ற குழுக்கு வந்து பார்த்தா இந்தியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து யாரோட சக்சஸ் அப்படின்னா மாடரேட்ஸோட சக்சஸ் பா. இது வந்து யாரோட சக்சஸ் அப்படின்னா மாடரேட்ஸோட சக்சஸா பார்த்தாங்க. இவங்க தான் என்ன பார்த்தாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ரீஃபார்மா பார்த்தாங்க. அரசியலமைப்புல ரீஃபார்ம் பண்ணிட்டோம், சிவில் ரைட்ஸ் காண்டி ரீஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. வேற என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கப்பா. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திர பானர்ஜிலாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க நியூஸ் பேப்பர் மூலமா என்ன பண்ணா பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எக்கனாமிக் எப்படி சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்டிகல்ஸா வெளியிட்டாங்க. சரியா? பார்ப்போம் என்ன பண்ணாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி எழுதிங்க. டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பா. தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணாரு? ஒரு படி மேல போய் ஒரு புக்கே போட்டாரு. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. பாவர்ட்டி அன்பிரிட்டிஷ் ரூலிங்னு சொல்லிட்டு புக்கு போட்டு இந்தியால பிரிட்டிஷ் எப்படி சுரண்டுறாங்க செல்வத்தை அப்படின்ற ஒரு புக்கு போட்டு எல்லா மக்களையும் கொடுத்துருப்பாருப்பா. இந்தியால மக்கள்கிட்ட எப்படி சுரண்டுறாங்க, இதனால பிரிட்டிஷ் என்ன லாபம், இந்தியன்ஸ் என்ன நஷ்டம்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா புக்கு போட்டு கொடுத்துருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் சொல்லி புக்கு போட்டு என்ன பண்ணிருப்பாரு? கொடுத்துருப்பாரு. ஓகேவா? புரியுதாமா? இதான் எக்கனாமிக் கிரிட்டிசைஸ் பண்ணது. சுரேந்திர பானர்ஜி என்ன பண்ணுவார்? அவர் பங்குக்கு வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மாடரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் பா. இப்போ மிதவாதிகள் தேசியவாதத்தோட கான்ட்ரிபியூஷன் இதுதான். இல்ல அடுத்து என்ன சார் பண்ணாங்க? அப்படின்னா இப்போ பார்ப்போம். அடுத்து முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இவங்க என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்ட போலீஸ்ல ரீஃபார்ம் பண்ணுங்க, போலீஸ் ரீஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ்ல ரீஃபார்ம் பண்ணுங்க. அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸை அபாலிஷ் பண்ணுங்க. சட்ட ஒழுங்கு முறை இல்லாம வியாபாரம் பண்ற முறையை அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது 2 விஷயம் கடைசியா அவங்க பண்ணதுப்பா. கடைசியா அவங்க பண்ணது இந்த 2 விஷயம் தான். நோட் பண்ணிக்கப்பா. இதோட மாடரேட்ஸ் முடியுதுப்பா. இதோட மாடரேட்ஸ் இவ்வளவுதான்ப்பா. இதோட மாடரேட்ஸ் முடியுது. புரியுதா பாருங்க? இதோட புரியுது பாருங்க. இதோட புரியுதா பாருங்கம்மா. இதோட புரியுதா பாருங்கம்மா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? யாரை பத்தி பார்க்க போறோம்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. ஸோ தலைவர் கோபாலகிருஷ்ண கோகுலே பத்தி பார்க்க போறோம். எப்போதுமே இவர் பேரு டைரக்டா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இவரை பத்தி பார்த்தா ஆகணும். கோபாலகிருஷ்ண கோகுலே. ஆமாமாப்பா. ஸோ தலைவர், இந்த தலைவர் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தலைவர் நிறைய சொல்றேன். ஸோ இவர் தான் மிதவாதிகளோட தந்தைப்பா. ஃபாதர் ஆஃப் மாடரேட்ஸ். மிதவாதிகளோட தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடரேட்ஸ்.
ஸோ மிதவாதி தந்தை யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். இவர் எப்ப ஐஎன்சி பிரசிடண்டா இருக்காரு அப்படின்னா 1905 ஐஎன்சி பிரசிடண்ட் தான். எழுதுறது நோட் பண்ணிட்டே வாங்க. 1905 என்ன பண்ணிருப்பாரு, ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பார். ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பார். ஸோ இவர் பிறப்பு பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா. ஸோ பிறப்பு வந்து மகாராஷ்டிரா, பர்த் பிளேஸ் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராப்பா. இவரோட குரு யாருப்பா? இவரோட குரு யாரு? பொலிட்டிக்கல் குரு யாரு? டிஎன்பிசி கொஸ்டின்பா. கோபாலகிருஷ்ண கோகுலேயோட பொலிட்டிக்கல் குரு யாரு? எனிபடி? அப்படின்னா எம்ஜி ராடே. எம்ஜி ராடே நோட் பண்ணிக்கப்பா. கோபாலகிருஷ்ண கோகுலே தான் என்ன பண்ணா மிதவாதிகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க. மிதவாதிகள் தந்தை யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. 1905 என்ன பண்ணிருப்பாரு, ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பாரு. இவர் பிறந்த பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா. இவர பொலிட்டிக்கல் குரு வந்து யாருன்னா எம்ஜி ராடே. எம்ஜி ராடே இது கிளியராப்பா. சோ மகாராஷ்டிரா பிறந்தனால மகாராஷ்டிரா என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராருப்பா. யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. கோபாலகிருஷ்ண கோகுலே என்ன பண்றாங்கன்னா மகாராஷ்டிரால எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்து எல்லாரையும் படிக்க வைக்கிறார். எல்லாரையும் படிக்க வைக்கிறார். ஜாதியெல்லாம் பார்க்காம, ஆண் பெண் வேற்றுமையை பார்க்காம, டிஸ்கிரிமினேஷன் எல்லாரும் படிக்க வைக்கிறார். எல்லாருமே படிக்க வைக்கிறார். ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் கொண்டு வராருப்பா. நோட் பண்ணிக்கோங்க. 14 வயசு வரையும் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம். 17 ஏஜ் வரையும் என்ன பார்த்தா ஃப்ரீ எஜுகேஷன். எல்லாருக்கும் இலவசமா கல்வின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. யாரு? கோபாலகிருஷ்ண கோகுலே. கோபாலகிருஷ்ண கோகுலே தான் கொண்டு வராரு. சரிங்களா? வேற என்ன சார் பண்ணாரு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இவர் சொன்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை. பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லைன்னு சொல்லியிருப்பார்ப்பா. ஸோ நாங்க வரி கட்ட மாட்டோம், எங்களுக்கு நீ பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா நாங்க வரி கட்ட மாட்டோம் சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலா அஃபெக்ட் பண்றது. பிரிட்டிஷ் வந்து எக்கனாமிக்கலா அஃபெக்ட் பண்றது. நாங்க வரியே கட்ட மாட்டோம், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னா என்னங்க பண்ண மாட்டோம், நாங்க வரி கட்ட மாட்டோம் சொல்லியிருப்பாரு. சரி, வரி கட்ட மாட்டோம் சொல்லியிருப்பாரு. இவர் யாரோட குருப்பா? காந்தியோட குருப்பா. காந்தியோட குரு யாருன்னா இவர் தான். காந்தியோட குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. சரியா? கோபாலகிருஷ்ண கோகுலே தான் காந்தியோட குரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரோஜினி நாயுடோட மென்டர். சரோஜினி நாயுடோட மென்டர். சரியா? எழுதிங்கப்பா, எழுதிங்க. அடுத்து என்ன சார் முக்கியமான பாயிண்ட்னா இவருக்கு டைட்டில் இருக்குப்பா. இவரு டைட்டில் இருக்கு. என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே டைட்டில் என்ன அப்படின்னா டைமண்ட் ஜுவல் ஆஃப் இந்தியாப்பா. இதே ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. டைமண்ட் ஜுவல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் ரத்தின ஆபரணம் சொல்லுவாங்க. இந்தியா ரத்தின ஆபரணம் சொல்லுவாங்க. யார் அப்படி சொன்னாலும் திலகர்ப்பா. திலகர். ஆக்சுவலா இவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவர் வந்து மிதவாதி. எப்படிப்பா அவரை பத்தி ஒரு போல்டு பேசியிருப்பாரு அப்படின்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுப்பா. 2 பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஆரிய சமாஜ் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 2 பேர் எங்கன்னா ஆரிய சமாஜோட ஸ்டூடெண்ட்ஸ். ஆரிய சமாஜோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே. ஆரிய சமாஜோட ஸ்டூடெண்ட்ஸ். எழுதிங்கப்பா, எழுதிங்கப்பா. ஆரிய சமாஜோட ஸ்டூடெண்ட்ஸ். இதனால என்ன சொல்லியிருப்பானா கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவோட ரத்தின ஆபரணம் சொல்லியிருப்பாரு. திலகர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியாவோட ரத்தின ஆபரணம் சொல்லியிருப்பாரு. அடுத்து இவர் ஆரம்பிச்ச அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோசியேஷன் 1905 ஆரம்பிச்சிருப்பாரு. 1905 சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் மத சார்பற்ற ஆர்கனைசேஷன் பா. ஃபர்ஸ்ட் செக்குலர் ஆர்கனைசேஷன். சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஃபர்ஸ்ட் செக்குலர் ஆர்கனைசேஷன் இந்தியா. பேஸ் பண்ணி ஆரம்பிச்சப்பட்ட ஆர்கனைசேஷன். எல்லா மக்களும் இருப்பாங்கப்பா. ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, பிளசன்ஸ் இருப்பாங்க, உமன்ஸ் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் இருப்பாங்க, எல்லா விதமான மக்கள் இருப்பாங்க. எல்லா வித மக்களும் இருப்பாங்க. எல்லா வித மக்களும் இருப்பாங்க. சரிங்களா? இது எதுக்காண்டினா மெயினா ஃபார்மர்ஸையும் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸும் பாதுகாக்கிறதா ஆரம்பிச்சாங்கப்பா. ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதுக்காண்டி தான் ஆரம்பிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஃபர்ஸ்ட் செக்குலர் ஆர்கனைசேஷன். இதுல வந்து ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, பிளசன்ஸ் இருப்பாங்க, உமன்ஸ் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? அடுத்து என்ன சார் அப்படின்னா அடுத்து என்ன சார் நடந்துச்சுன்னா 1909 என்ன கொண்டு வந்தாங்கன்னா மின்டோ மார்லி ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்கப்பா. அதுல முக்கியமா இவர் ரீஃபார்ம் பண்ணியிருப்பார். இவர் தான் ரீஃபார்ம் பண்ணியிருப்பார். முக்கியமா ரீஃபார்ம்ஸ் யார் பண்ணியிருப்பாருன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தத்துல இவர் தான் பண்ணியிருப்பார். மின்டோ மார்லி ரீஃபார்ம். கடைசியில 1915 இறந்திருப்பாருப்பா.
காந்தியை வர சொன்னதுக்கு அப்புறம் இவர் இறந்துருப்பார். இதோட கோபாலகிருஷ்ண கோகுலே முடியுதுப்பா. இதோட கோபாலகிருஷ்ண கோகுலே முடியுதுப்பா. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்கம்மா. கோபாலகிருஷ்ண கோகுலே புரியுதா பாருங்க. நாளைக்கு நம்ம தாதாபை நோர்ஜில இருந்து ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு தாதாபை நோர்ஜில இருந்து ஆரம்பிச்சிடலாம். புரியுதாமா? இதுவரையும் இதுவும் கிளியரா புரியுதாமா? இதுவும் கிளியரா புரியுதாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நேஷனலிசம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். நேஷனலிசம்னா என்னப்பா அப்படின்னா, இந்தியாவில பிரிட்டிஷ் வந்து பார்த்தா சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரை போட்டு இந்தியன்ஸ் சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இதோட விளைவா என்ன உருவாச்சுன்னா, இந்தியா தேசியவாதம் சொல்லி உருவாச்சு. இந்தியாவில தேசியவாதம் சொல்லி ஒரு கான்செப்ட் உருவாச்சு. சரியா? இந்தியாவில வந்து பார்த்தா பிரிட்டிஷ் எப்போ ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா 1857 வரையும் டேரக்டா ரூல் பண்ணது. இன்டேரக்டா எப்போ ரூல் பண்ணா அப்படின்னா 1857 இன்டேரக்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு மூலமா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க போட்ட கொள்கையால தான் இந்தியா ஒடுக்கப்பட்ட எல்லாரும் ஒளி சேர்ந்தாங்க. நேஷனலிசம் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எங்க உருவாச்சு அப்படின்னா பிரெஞ்சுல 1789 இருந்து 1979 இது உருவாச்சு. 1789 இருந்து 1799 தான் அந்த பிரெஞ்சு புரட்சின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் உருவாச்சு. சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தா இந்தியாவில கொண்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டுறாங்க. எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டுறாங்க. அடுத்து என்ன சார் அப்படி ஆச்சுன்னா, இந்தியன் ரெனன்சன்ஸ் மூவ்மெண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தா மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லி உருவாச்சு. யார் உருவாக்குனா? ராஜாராம் மோகன் உருவாக்குனாரு. அப்புறம் நிறைய பேர் படிச்சவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவில் நவீனத்துவத்தை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட பாலிசியை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்படிதான் என்ன உருவாகுது, நேஷனலிசம் உருவாகுது. அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் தாட்ஸ். நிறைய பேர் மேற்கூத்திய கல்வி முறையை படிச்சு என்ன பண்ணா, நிறைய படிச்சவங்களா மாறி என்ன பண்ண, இந்தியா ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா, எல்லா மக்களும் ஒண்ணு சேர்றாங்க. அப்புறம் பத்திரிகை என்ன பண்றாங்கன்னா, எல்லா மக்களையும் ஈஸியா வந்து பார்த்தா ஒண்ணு சேர்க்குது. பிரிட்டிஷ் பண்ண கொடுமை எல்லாத்தையும் பத்திரிகை எழுதி என்ன பண்றாங்க, ஒண்ணு சேர்க்கிறாங்க. சோ 1878 வட்டார மொழி தடை சட்டம் சொல்லி கொண்டு வராங்க. தடை சட்டம் சொல்லி கொண்டு வராங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா மொழியும் என்ன பண்றாங்க, எல்லா மொழி பேப்பர் என்ன பண்றாங்க, இங்கிலீஷுக்கு மாத்துறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மொழி வந்து பார்த்தோன்னா என்ன பேப்பர் ஆரம்பிச்சாங்க, சாமாத் காமுதி. இது ஆரம்பிச்சது யார் அப்படின்னா, ராஜா ராமமோகன் ராய் 1818 ஆரம்பிச்சிருப்பாரு, பெங்கால் நியூஸ் பேப்பர். அடுத்து என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னா, அம்ரித் பாஸ்கர் பத்திரிகா. இது 1868 சுஜித் குமார் போஸ்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பாரு. பின்னாடி இருக்கு, சுஜித் குமார் போஸ் ஆரம்பிச்ச பெங்கால் நியூஸ் பேப்பர். வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் பாஸ் பண்ண உடனேயே என்ன பண்ணிருப்பாங்க, நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ்க்கு மாத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாம்பே குரோனிக்கல். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, ஃபெரோக் ஷா மேக்தா. அடுத்து ட்ரிபியூனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, சங்கர் தயாள் சிங். இந்தியன் மிரர் அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து ஹிந்து சுதேசி மிரரோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, ஜிஎஸ் சுப்பிரமணிய ஐயர். அடுத்து முக்நாயக் அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, அம்பேத்கர். இண்டிபெண்டோட ஃபவுண்டர் யாருன்னா, மோதிலால் நேரு. வாய்ஸ் ஆஃப் இந்தியோட ஃபவுண்டர் யாருன்னா, தாதாபாய் நௌரோஜி. இதெல்லாம் முக்கியமான நியூஸ் பேப்பர். இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, எரியிற நெருப்பை என்ன ஊத்துற மாதிரி இந்தியாவில தேசியவாதத்தோட பற்ற வந்து பார்த்தோம்னா மக்கள் மனசுல பதிய வச்சுச்சு. அடுத்தது கிரசன்ட் நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர் வந்து பார்த்தா லட்சுமி செட்டியார். சரியா? அடுத்து நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சரி, அடுத்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மோஷன், டிஎபர் மூவ்மெண்ட் எல்லா மக்களும் என்ன மக்களை ஒண்ணு திரட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள்ட்ட நேஷனலிசம் ஒரு கான்செப்ட் வந்து விதைச்சாங்க. இன்டேரக்டா விதைச்சாங்க. சரிங்களா? ஸோ நேஷனலிசம் எப்படி உருவாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பிரஸ் தான் முக்கியம். அப்புறம் சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், வெஸ்டர்ன் எஜுகேஷன், ரேஷனல் டிஸ்கிரிப்ஷன், இந்தியா ஒடுக்கப்பட்டாங்க. அப்புறம் இந்தியாவில் எக்கனாமிக் எக்ஸ்பெடிஷன் பண்ணாங்க. என்ன முறை அப்படின்னா, ஜமீன்தாரி, ரைத்வாரி, மகள்வாரி முறை மூலமா. அடுத்து லார்ட் லிட்டனோட அக்ரெசிவ் கொள்கை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து வறுமையில வாடிட்டு இருக்கும். பிரிட்டிஷ் வந்து கூட்டு வந்து எல்லா விருந்தாளியும் என்ன பண்ணிப்பாரு, ராஜ விருந்து போட்டிருப்பாரு டெல்லி தர்பார்ல. அடுத்து என்ன பண்ண, வெட்டாள மொழி தனி சட்டம் சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ணிப்பாரு, லோக்கல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிருப்பாரு. அடுத்து இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. இல்பர்ட் பில் தான் வந்து பார்த்தோம்னா, இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கேஸே வாழலாம், இந்தியன் கேஸே வாழலாம்னு சொல்லி ரிப்பன் கொண்டு வந்திருப்பாரு. அந்த கேஸை பேன் பண்ணிருப்பாங்க. இதனாலதான் என்ன உருவாச்சு அப்படின்னா, இந்தியாவில ஐஎன்சி ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இந்தியா என்ன உருவாச்சு, ஐஎன்சி ஒரு கான்செப்ட் இந்தியாவில் உருவாச்சு. இதனால என்ன ஆச்சு, இந்தியாவில ஐஎன்சி ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இந்தியாவில் ஐஎன்சி உருவாக்கணும் யார் அப்படின்னா, ஏஓசிம். இவர் யார் அப்படின்னா, ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் இந்திய சிவில் சர்வெண்ட். எப்படி உருவாக்குனா, ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்செப்ட் உருவாக்கணும், தேசிய மனம் உருவாக்கி என்ன பண்ணா, எல்லா தலைவரும் வந்து உங்களுக்கு என்ன வேணும்,
உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாரு. அடுத்து இந்தியன் நேஷனல் யூனியன், தேசிய இந்திய யூனியன் ஆரம்பிச்சு யாரு உருவாக்குவா, ஏஓசி உருவாக்குவாரு. உருவாக்கி என்ன பண்ணா, நீங்க மட்டும் இருந்தா பத்தாது, பாம்பேல இருந்து ஆள் வரணும், மெட்ராஸ்ல இருந்து ஆள் வரணும், டெல்லியில இருந்து ஆள் வரணும், நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ் ஆள் வரணும். எல்லாம் உட்காந்து பேசி ஒரு இடத்துல முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதோட விளைவா நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் யூனியன் ரெண்டு சேர்ந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஐஎன்சி ஒரு கான்செப்ட் உருவாகுது. இது மூலமா என்ன உருவாகுது அப்படின்னா ஐஎன்சி ஒரு கான்செப்ட் உருவாகுது. ஐஎன்சி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஐஎன்சி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தா இந்தியாவில் உருவாகுது. சரியா? அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா ஐஎன்சியை பத்தி நம்ம சில தகவல் பார்த்தோம். காங்கிரஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் மொழி சொல். இதுக்கு மீனிங் வந்து பார்த்தோம்னா அசம்பிளி, கூட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை உருவாக்குன யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. இதோட மூளை யார் அப்படின்னா ஐஎன்சியோட மூளை யாருன்னா லார்ட் டஃபரின். சரி, இனிஷியலா சப்போர்ட் பண்ணிருப்பாரு ஐஎன்சிக்கு, பின்னாடி எதிர்த்திருப்பாரு. இனிஷியலா ஐஎன்சில இருந்த மெம்பர்ஸ்ல யாருன்னா எஜுகேட்டட் பர்சன், பிரஸ் பீப்புள்ஸ், லாயர்ஸ், இவங்க தான் உறுப்பினராக இருப்பாங்க, முக்கியமான உறுப்பினராக இருப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா பாம்பேல கோகுல்தாஸ் டெக்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் நடந்துச்சு. 28 டிசம்பர் 1782 நடந்துச்சு. இதை தலைவர் யாருன்னா டபிள்யூசி பேனர்ஜி. ஆக்சுவலி எங்க நடக்குதா பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பூனே நடக்குதா பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த பிளேக் நோய், எலி தொல்லைனால என்ன ஆயிருக்குன்னா அந்த பிளேஸை மாத்திருப்பாங்க. இதுல கலந்துட்ட மொத்தம் 72 பேர் கலந்துருப்பாங்க. இதுல மெட்ராஸ்ல இருந்து 22 பேர் கலந்துப்பாங்கப்பா. தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கலந்துப்பா? 18 பேர் கலந்துப்பாங்க. சரிங்களா? அடுத்து இதுல முக்கியமான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் உமன் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் தயாப்ஜி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூலே. அதுக்கப்புறம் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ். எந்த மாநாட்டுல ஐஎன்சி தான் சொல்லி சொன்னேன். அடுத்து ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு ஐஎன்சி மீட்டிங் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா காதம்பரி கங்குலி. இவங்க யார் அப்படின்னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இந்தியா யாருன்னா காதம்பரி கங்குலி. சோ சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. இது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோமா. சோ நிறைய புக்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இந்தியா வந்து முத்துலட்சுமி ரெட்டி கொடுத்துருக்காங்க, தப்பு. சவுத் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் அவங்க. சரியா? அடுத்து இரண்டாவது மாநாடு எங்க நடந்துச்சுன்னா கல்கட்டா நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் யார் தலைவர் நடந்துக்கிறாங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தலைமை நடந்துக்கிறாரு. 436 பேர் கலந்துக்கிறாங்க. 436 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல மெட்ராஸ்ல இருந்த 47 பேர் கலந்துக்கிறாங்கப்பா. மெட்ராஸ்ல 47 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல யாரு கலந்துக்கிறாருன்னா லார்ட் டஃபரின்ப்பா. லார்ட் டஃபரின் என்ன பண்ணாரு, கலந்துட்டு எல்லா மக்களுக்கும் தேயிலை விருந்து கொடுக்குறாரு, டீ பார்ட்டி கொடுக்குறாரு. சரியா? டீ பார்ட்டி கொடுக்குறாரு. அடுத்து மூணாவது மாநாடு எங்க நடக்குதுன்னா மெட்ராஸ்ல 1000 மக்கீஸ் கார்டன் நடக்குது. 607 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல 362 பேர் மெட்ராஸ் சேர்ந்தவங்க. தலைவர் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் தயாப்ஜி. இவர் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஐஎன்சி பிரசிடென்ட். இதுல ஒரு ஆள் டீ பார்ட்டி கொடுத்துருப்பாரு. அவர் யாருன்னா லார்டு கன்னிமரா. இதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க, ஐஎன்சியோட குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஐஎன்சியோட குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்திய பிரஜைகளுக்கு கொடுக்கணும், நில வரிவாயை வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்றாங்க, ஜமீன்தார் மூலம் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட் குட்ஸ் மேல ஒரு டாக்ஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேஸ் இன்னைக்கு பார்த்தோம். எல்லாமே படிச்சவங்க எல்லாமே எப்படி போராட்டம் பண்ணாங்க, அமைதியான முறையில போராட்டம் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பண்ண 3P ஸ்ட்ராட்டஜி: பிரேயர், பேம்ப்ளெட், ப்ரொடெஸ்ட். பிரேயர் எப்படி பண்ணுவாங்க, அமைதியான முறையில் பண்ணுவாங்க. பேம்ப்ளெட் எப்படி கொடுப்பாங்க, எல்லா மக்களையும் கொடுப்பாங்க. ப்ரொடெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் மெத்தட் பேஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அவங்க வந்து பார்த்தா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சக்சஸ் பார்த்தா என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1998 இந்தியன்ஸை மறைமுகமாக எடுத்திருப்பாங்க. இதன் மூலமா தேர்தல் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எப்போ உருவாச்சு, 1898 உருவாச்சு. புரியுதா? அடுத்து என்ன சார் பண்ணாங்கன்னா எக்கனாமிக்ல கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷோட யாரு பண்ணா அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஒவ்வாத ஆட்சின்னு சொல்லி 1001 புக் எழுதியிருப்பாரு. இதுல பிரிட்டிஷ் எப்படி இந்தியா சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. சரியா? அடுத்து என்ன சார் பண்ணா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம். இவர் தான் மிதவாரி தந்தை. 1005 வந்து பார்த்தோம்னா ஐஎன்சி பிரசிடென்டா இருப்பாரு. சரியா? இவர் எந்த இடத்துல பிறந்திருப்பாரு, மகாராஷ்டிரா பிறந்திருப்பாரு. 14 வயசு ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாரு. இவர் பொலிட்டிக் யாருன்னா எம்ஜி நாடே. இவர் காந்தியோட குரு, சரோஜினி நாயுடு மென்டர். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வரி கிடையாது, எப்ப எங்களுக்கு பிரதிநிதி கொடுக்கணும் வரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து கோபாலகிருஷ்ண கோகுலே டைமண்ட் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா திலகர். இவர் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஆரிய சமாஜோட மெம்பர்ஸ். சரியா? அடுத்து சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. இந்திய ஆரம்பிக்கப்பட்ட முதல் மதசார்பற்ற சங்கம். புரியுதாமா? இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடியுதுப்பா. டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆரம்பிச்சிடும், தீவிரவாதிகள் சங்கம் ஆரம்பிச்சிடும், தீவிரவாதிகளை பத்தி ஆரம்பிச்சிடும். தாதாபாய் நௌரோஜியை பத்தி பார்த்துட்டு தீவிரவாதிகள் சங்கம் ஆரம்பிச்சிடும். புரியுதாமா? டவுட் ஏதாவது இருக்கா? நீங்க இன்டராக்ட் பண்ணுங்கம்மா, நிறைய கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் நிறைய சொல்ல முடியும். நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா நான் வந்து என்ன ஸ்லைட்ல இருக்கோ, நான் என்ன படிச்சுட்டு வந்தோம் அது மட்டும் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க
கேட்க தான் என்கிட்ட எதையுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? டவுட் எதாவது இருக்காமா? டவுட் எதாவது இருக்கா? டவுட் எதாவது இருக்காமா? கிளியராம்மா? யாருக்கா டவுட் எதாவது இருக்கா? புரியுதாம்மா? புரியுதாம்மா? யாருக்கா டவுட் எதாவது இருக்கா? டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கம்மா. டவுட் எதாவது இருக்காம்மா? யாருக்கா டவுட் எதாவது இருக்கா? சரி, நான் ஸ்லைடு வந்து அமுச்சு விட்றேன்மா. ஸ்லைடு அமுச்சு விட்றேன். உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஸ்லைடு நீங்க அமுச்சு விட்றேன். ஸ்லைடு யூஸ்ஃபுல்லா இருக்காம்மா? ஸ்லைடு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸ்லைடு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸ்லைடு யூஸ்ஃபுல்லா இருக்கா? கிளியரா? சரி சரிம்மா சரி. ஸ்லைட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? ஸ்லைட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்காம்மா? சரிம்மா 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 சரி. இப்போ நம்ம இந்த பிபிடி அமுச்சு விட்டோம். நாளைக்கு வந்து நம்ம என்ன உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ப்போம். நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ப்போம். 1005 1917 ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி, ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி, விஸ்டம் ஆஃப் ஐஎன்சி. இந்த கேள்விக்கான விதையை நாளைக்கு நான் சொல்றேன்மா. இந்த கேள்விக்கான விதையை நாளைக்கு சொல்றேன். சரியா? ஈஸி தான். சரியா? இந்த ஆன்சர் ஈஸி தான். நான் நாளைக்கு சொல்றேன். சரியா? சஸ்பென்ஸ் வைக்கிறேன். நாளைக்கு சொல்றேன். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. நாளைக்கு நானே சொல்லணும்னு நினைச்சேன். நான் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். சரிங்களா? நாளைக்கு சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஓகேம்மா 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 கண்டிப்பா ஸ்ருதி நாளைக்கு ஞாபகப்படுது. கண்டிப்பா நான் சொல்றேன் நாளைக்கு. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்காம்மா? சரிம்மா. ஃபாதர் ஆஃப் அண்ட் விஸ்டம் ஆஃப் ஐஎன்சி வந்து பார்த்தோன்னா இவர் தான்மா. ஏஓ ஹிம் தான். ஏஓ ஹிம் தான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஏஓ ஹிம் தான். ஏஓ ஹிம் தான். அவர் தான் ஃபாதர், அவர் தான் விஸ்டம். ரெண்டுமே அவர் தான். சப்போஸ் அவர் கொடுக்கலன்னா இன்னொரு ஆள் வருவார். வில்லியம் பெட்டர் பேன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஆமா, கோபாலகிருஷ்ண கோகுல் தான்மா. 1005 கோபாலகிருஷ்ண கோகுல் தான் ஐஎன்சி பிரசிடென்ட். ஐஎன்சி பிரசிடென்ட் கோபாலகிருஷ்ண கோகுல் தான் ஐஎன்சி பிரசிடென்ட் இருப்பார். ஏதாவது இருக்காமா? ஏதாவது தகவல் இருக்கா? ஏதாவது டவுட் வேணுமா? கேளுங்க. டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்கம்மா. சரி, நாளைக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்துருவோம். 1005 1017 வரை நாளைக்கு பார்ப்போம். டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா? இதுவே நம்ம டீட்டெயிலாக தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். நிறைய தலைவரை பற்றி பார்ப்போம். இல்லம்மா, சும்மா தான் சஸ்பென்ஸ் சொன்னேன். ஆக்சுவலாக கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் அப்பயே. சும்மா கொஞ்ச நேரம் இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? நாளைக்கு வந்து யாரை பார்ப்போம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி பார்ப்போம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்ப்போம். சுதேசி மூவ்மெண்ட் பார்த்தோம். சூரஜ் ஸ்பிரிட் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா தாதா பெனோர்ஜி, திலகர், லால் பால் பால் அவங்க 3 பேரை பற்றி பார்ப்போம். 1005 வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். பேசி ஞாபகம் டக்கு நான் பார்த்து சொல்றேன். நிமிஷம் நாக்பூர்னு நினைக்கிறேன். நிமிஷம் அப்பா சொல்லிடக்கூடாதுல, அதுக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன். பெனாரஸ்மா பெனாரஸ்மா பெனாரஸ் மாநாடு. பெனாரஸ்மா நான் அதை எழுதிடுறேன் ஸ்டைல்லையே. பெனாரஸ் மாநாடு பெனாரஸ்ல நடந்துச்சு. இங்க எழுதிடுறேன். சரிங்களா? பெனாரஸ் மாநாடு. வேறம்மா வேற டவுட் ஏதாவது இருக்கா? வேற டவுட் ஏதாவது இருக்காம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் புரியுதாம்மா? நான் உங்களுக்கு நடத்துற விதம் புரியுதா? கண்டென்ட் புரியுதா? இல்ல கண்டென்ட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கா? ஓகே தானே? ஏன்னா மேக்ஸிமம் ஸ்பெக்ட்ரல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்தேன். எக்கனாமிக் கிளாஸ் வந்து இருக்குமா? இதை முடிச்சிருவோமா? இதை முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியை முடிச்சிடும். ஹிஸ்ட்ரி முடிச்சோன்னு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கூட இழுக்க முடியல. ஒர்க் நிறையா இருக்கு. எக்கனாமிக் கிளாஸ் இருக்குமா? கண்டிப்பா இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிடுவேன். கண்டிப்பா ஆரம்பிச்சிடுவேன். கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோமா? இந்த வாரம் அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிடும். நான் கிளாஸ் புரியுதாம்மா? கிளாஸ் புரியுதுல? எல்லாருக்குமே புரியுதுல? இல்ல வியூஸ் வரவே மாட்டேங்குது. 500 கூட வர மாட்டேங்குதுமா. இன்னும் சொல்லப்போனா 500 கூட வர மாட்டேங்குது. வியூஸும் வர மாட்டேங்குது. கண்டென்ட்டும் நம்ம மேக்ஸிமம் கொடுத்துதான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத யூடியூப் சேனல் சும்மா அந்த கத்துறவங்க அதெல்லாம் வந்து வருது. இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள் டிஎன்பிசி என்ன சொல்லுது குமுறுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா வருது. ஆனா நம்மளுக்கு கண்டென்ட் கிளியரா கொடுக்கணும் வரவே மாட்டேங்குது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்டே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டு இருக்கு. A to Z வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி எல்லாம் முடிஞ்சுப்பா. ஒரு 36 வீடியோ போட்டேன். ஐவிசில இருந்து ஸ்டோனேஜ்ல இருந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் வரையும் போயிட்டு இருக்கு. எல்லாமே அந்த 10 மார்க் என்னதான் இதை தாண்டி எதுவுமே வராதுப்பா. இதை தாண்டி வராது. மேக்ஸிமம்
8 மார்க் அச்சீவ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தா 10க்கு மினிமம் 8 அச்சீவ் பண்ணலாம். நம்ம கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் பார்த்தாலே சரிங்களா? 8 மார்க் அச்சீவ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்க. உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல இருக்குல்ல, கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தா கிளாஸ் முடிஞ்சோட வந்து பார்த்தா நீங்க போடுங்க. சரிங்களா? அப்பதான் நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க் ஷேர் பண்ணுங்க. சரி, தேங்க்யூ. என் பண்ணிக்கலாமா? என் பண்ணிக்கலாமா? என் பண்ணிக்கலாமா? சரிம்மா.